முடிச்சு திரும்பி வந்து திருட போனவே மடியில இருந்து 2 ரொட்டியை எடுத்து அந்த நாய்க்குட்டிக்கிட்ட போட்டேன். அது வரைக்கும் சும்மா இருந்த நாயை அப்ப கத்த ஆரம்பிச்சிருச்சு. பதறி பதறி போயிட்டா. ஏன் கிடந்து கத்துற? இவ்வளவு நேரம் பொறுமையாத்தானே இருந்தா ஏன் இப்ப கத்துறேன்னு. இவ்வளவு நேரம் அமைதியாத்தானே இருந்தியா ஏன் இப்ப கிடந்து கத்து? நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயில் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர்தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வென்னும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் ஆடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் என்று விஷ்ணுங்களாட்சியத்தால் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகிய வேள்விமலை சாரலுக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. ஆகவே நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயகமூர்த்தி. அவருடைய பெருமை என்ன,
ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இன்னில் இளம்பரை போல மயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். மூசிக வாகன மோதக ஹஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்கன விநாயக பாத நமஸ்தே. திகட சக்கர சமூகமைந்தலான் சகட சக்கர தாமர நாயகன் அகட சக்கர வெண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தெளிவேனும் பாகும் அறுப்பு இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் என்ற வகையிலே அவரை வணங்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமலாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை என்றாரே சிறுகுடல் பட்டியார். ஆகவே விநாயகனை பணிந்து பிறகு பணியை தொடர்வோம். அருமை அண்ணார் கவிராஜ் அண்ணார் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. மாலை அணிவித்து மரியாதை செய்த நாயத்தான்பட்டி கிராமத்தார்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், மகளிர் மன்றத்தார்கள், இளைஞர் மன்றத்தார்கள் எல்லோருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும். ஓராமைக்கன்றை உமையாள் திருமகனை போராட கற்பகத்தை பேணினாள் மாறாத புத்தி வரும் சித்தம் தரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு பிள்ளையா சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து பிள்ளையா சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு பிள்ளையா சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு அழியாதோ பெருஞ்செல்வம் அவனே அழியாத பெருஞ்செல்வம் அவனே இல்லை ஆனந்த கூத்தனின் மகனே இல்லை ஆனந்த கூத்தனின் மகனே பிள்ளையா சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு பிள்ளையா சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு அழியின்றி வேளன் அவன் திகைப்பான் குறவள்ளி அவள் கைப்பிடிக்க துடிப்பான் வழியின்றி வேளன் அவன் திகைப்பான் குறவள்ளி அவள் கைப்பிடிக்க துடிப்பான் மறந்து விட்டான் நம்மையே நினைப்பான் மறுகணத்திலே மகிழ்ச்சியிலே திளைப்பான் பிள்ளையா சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு பிள்ளையா சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை அவன் எத்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை 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 கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை இவர்கள் எத்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை அச்சமென்ன பாட்டும் என்ன அனைத்தோ அச்சமென்ன பாட்டும் என்ன அனைத்தோ அச்சமென்ன பாட்டும் என்ன அனைத்தோ அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும் கணேசனாட்டமின்றி எவ்வாறு நடக்கும் பிள்ளையா சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு பிள்ளையா சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் அரும்பிகையாவும் நீண்டு தடுக்கும் தும்பிக்கை ஒருபோதும் எடுக்கும் அவன் அசைந்து வர அருமணிகள் ஒழிக்கும் கணேசன் அசைந்து வர அருமணிகள் ஒழிக்கும் பிள்ளையா சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு துணையாலே சுகம் கூடும் தொடங்கு அவன் துணையாலே சுகம் கூடும் தொடங்கு பிள்ளையா சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு தொடங்கு தாயே. நன்றி 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 நன்றி. நாரதர் திரு கவிராஜ் அவர்களுக்கு மணப்பட்டி GMT சமையல் புகழ் லண்டனில்
ஸ்டோர் எலக்ட்ரிக்கல்ஸ் வைத்திருக்கிறார்கள். ஸ்டல்ல லண்டன் தானே? நான் எழுத்து லானா எல்லாம் வேற மாதிரி இருக்காது, சந்தேகம் வந்துருச்சு. எலக்ட்ரிக்கல் தும்பைப்பட்டியை சேர்ந்த ஐயா அவர்கள் 501, மணப்பட்டி அன்னார் அவர்கள் 501, மொத்தம் 1001 வழங்கியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு இரு உள்ளங்களுக்கும் நன்றி, உளமார்ந்த வணக்கம். ஆமாம், எப்போதுமே நமக்கு இந்த முட்டையாக சொல்கிறது வழக்கம் இல்லை. நம்ம எப்போதும் தொடர்ந்து செயல்படுத்தக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர்கள் நாம் எல்லாம். கல்யாணம், காது ஊத்து, சடங்கு, நல்ல நிகழ்வுகள்னா 501, 201, 101 அப்படின்னு ₹1 சேர்த்து எழுதிய வழக்கம் உண்டு. ஏன் எழுதணுங்கிற கணக்கெல்லாம் இப்போ இல்லாமல் போச்சு. சில இடங்களில் கல்யாணம், காது ஊத்துக்கு நானே போய் பார்த்துருக்கிறேன். ஆமாம், ₹500 எழுதுங்கன்னு எழுதுகிற போது ₹1 கேட்டாங்கன்னா பையில் கையை விட்டு பார்த்துட்டு இல்லை பரவாயில்ல எழுதிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுற மாதிரி ஆயிட்டோம். ஏன் ₹1 சேர்த்து எழுதுனா? இந்த நிகழ்வு தொடரணும், ₹1 கூட எழுதுனா அடுத்த இலக்கத்துக்கு மாறுது. இப்போ 101, 201, 501 பெரிய வரலாறே இருக்குது. அந்த காலத்தில் நாணயம் தங்க காசுகளாக இருந்ததாம். அது ஆமாம், அதுக்கெல்லாம் பெரிய வரலாறே இருக்குது, சும்மா இல்லை. எல்லாமே ஒரு வரலாற்றுக்குள் அடங்கியது. தமிழனுடைய வாழ்வியல் மிகப்பெரிய வரலாறு. இன்னைக்கு எல்லாத்தையும் மறந்துட்டான். அது ஒரு பக்கம் போட்டு அன்பளிப்புகளை வாரி வழங்கிய இரு உள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும். ஆகையினாலே இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது அழகான இடம், வேள்வி மலை சாரல். ஆகையினாலே வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு மேவ வாராதே வினை என்றார் அருணகிரிநாதர். அருணகிரிநாதருடைய திருவருளாலே, முருகனுடைய திருவருளாலும் இடம் சிறக்க இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது நானும் ஆண்டுக்கு ஒரு முறை சுபதனங்கள் வருகிறது. அந்த ஆண்டுக்கு சுபதனத்தை கொண்டாடுவதற்கு ராக்கெட் ராஜா ஃப்ரெண்ட்ஸ் கிளப் நைட்டாபட்டியை சேர்ந்த அன்பு உள்ளங்கள், இங்கு நாரதாக நடிக்கும் அன்பு அண்ணா இல்லைனா கவிராஜ் அண்ணார் அவர்களுக்கு ₹200. நன்றி நன்றி. ராக்கெட் ராஜா சொன்னீங்களே, நல்ல பாட்டு, தெரிஞ்ச பாட்டை பாடுறேன். நல்லது பாடுறேன். அன்பளிப்பு வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம். உள்ளம்பெருங்கோயில் ஊனுடம்பை ஆலயம், வல்லபுரானாருக்கு வாய்கோபுர வாசல், கள்ளப்புலனைந்தும் காணா மணி விளக்கே, தெல்ல தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம். ஆண்டுக்கு ஒரு முறை இந்த திருவிழாவை கொண்டாடி, இந்த திருவிழாவிற்கு பல வகையான பொருள் செலவு செய்து பல பேருடைய வாழ்வாதாரத்தை உள்ளடக்கியது தான் திருவிழா. அந்த கிழவி சொன்னா, நமக்கு கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது என்பது பழமொழி. கோயில் விளங்கணும், குடும்ப விளங்கணும்னு ஆன்றோர்களுடைய வாக்கு. அப்ப திருவிழா என்பது விழாதிரு என்று மாற்றி சொல்லும் பொழுது இந்த திருவிழாவை அன்றாடம் ஒவ்வொரு வருடத்துக்கு ஒரு முறை கொண்டாடுகிறோம். ஆனாலும் திருவிழா என்பது இப்பொழுது தேர்தல் காலங்களில் நிறைய நாடகங்கள்லாம் நிறுத்தப்பட்டு வருது. தேர்தல் காலங்களில் ஏன் நிறுத்தப்பட்டு வருதுன்னா அவங்களால இல்லை, நம்ம தான் காரணம். தண்ணியை போட்டுக்கிட்டு சண்டையை போட்டுக்கிட்டு அன்னைக்கு ஒரு மண்டையை ஒட்டிட்டாங்கல்ல, பாதி கூட நின்று வச்சு நாடகம் வெட்டியே விட்டாங்க. அப்புறம் இப்படி ஊருக்கு சண்டை ஓட்டா அப்புறம் நிகழ்ச்சி நடத்த எப்படி காவல்துறை அதிகாரிகள் நமக்கு அனுமதி கொடுப்பாங்க? அது ஒரு பக்கம் யோசிக்கணுமா இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. காரணம் இல்லாம தோரணம் கட்டுறது கிடையாது. எவ்வளவு அமைதியா ரொம்ப அழகா பெரியவங்கெல்லாம் உட்கார்ந்து சத்தம் இல்லாம எந்த சச்சரவும் இல்லாம நாடகம் நடக்குது. இதுதான் நாடகம், இப்படித்தான் இருக்கணும். ஆனா சில இடங்கள்ல அவங்க படுத்துற பாடு நம்ம ஊருக்கிட்ட தான் நடந்துச்சு இருக்கு. என்ன செய்ய? திருவிழான்னா எப்படி இருக்கணும்? ரொம்ப அமைதியா சாந்தமா. அப்பாவுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி, அம்மாவுக்கு 9 ராத்திரி நவராத்திரி. அப்பா பிள்ளைய பட்னி போடுவா, தாய் பட்னி போடுவாளா? அதனாலதான் நவராத்திரியில அன்னைக்கும் பட்னி கிடையாது. கொண்டக்கடலை, பொங்கல், புளியோதரை, அத்தனை உணவுகளும் பரிமாறப்படும் நவராத்திரியில. ஆனா சிவராத்திரி பட்னியாத்தான் இருக்கணும், அமைதியா இருக்கணும், தியானம் செய்யணும், சிவபெருமானை பஜனை பாடி வழிபடணும். அங்கங்க குத்தாட்டம் போடுற மாதிரி நம்மளும் சிவராத்திரிக்கு குத்தாட்டம் போடாம நல்ல விதமாக மங்களகரமாக சிவராத்திரியை கொண்டாடுவது தான் வழக்கமாக இருந்தது. அதனால அம்மையோ பெண்மையோ எப்போதும் தாய்மை, எப்போதும் உயர்ந்த குணம். அந்த உயர்ந்த குணத்தோடு இந்த இடத்தின் தத்துவத்தை பார்க்கிற பொழுது கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது. இங்கே என்ன தெரியுமில்ல, நல்லதுக்கும் சாராயம் கெட்டதுக்கும் சாராயம், அதான் காரணம். ஆமாம், இருக்கணும். நல்லதுக்கும் சாராயம் கெட்டதுக்கும் சாராயம் விளங்கு மாடா நாடு. எதுக்கு எதை பயன்படுத்துறது இல்லாமல் போச்சு. ஒருத்தர் நடந்து போயிட்டே இருந்திருக்காரு, பூசணிக்காய் கிடந்திருக்கு. பூசணிக்காய்னா தர்பூசணி இல்லை, சாம்பல் பூசணி, திஷ்டி பூசணி, இந்த நீத்து பூசணி, திருநெல்வேலி மக்கள் தடியங்காயின்னு பேரு சுத்துவாங்க. ஆமா, பெரிய திஷ்டி பூசணி. அந்த பூசணிக்காய் வெள்ளை வெள்ளையர்னு உருளையா கிடந்திருக்கு. இவனுக்கு சந்தேகமா இருக்கு, பூசணிக்காய் அது இது என்ன காய், என்ன இவ்வளவு பெரிய காயா கிடக்க அப்படின்னு போய் உருட்டி பார்த்திருக்கேன். அது கொடியில காய்ச்சிருக்கு. இவனுக்கு பொறுக்கல, ஒரு சின்ன கொடியில இவ்வளவு பெரிய காய், எப்படி அது பொருத்தமா இருக்கா? கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லை. படைச்சது யாரு? கடவுள் தானா? கடவுளுக்கு அறிவே இல்லை, கடவுள் முட்டாள்னு. கடவுளை முட்டாள்னு, கடவுளை முட்டாள்னு சொல்லி தர்றாங்க நாடு பூரா. அவங்களோட தான் நம்மளும் தர்றோம், என்னத்தை சொல்றது? ஆனாலும் அங்கே போய் பக்கத்தில் ஒரு ஆலமரத்தில் படுத்தேன். மேலே பார்க்குறேன், ஆலம்பழம் ரொம்ப சிறுசாக இருக்குது.
ஆலம்பழம் சிறுசா இருக்கு. இப்ப முடிவு பண்ண இவ்வளோ பெரிய மரத்தை படைச்சு அதுல ஒரு சின்ன பழத்தை வச்சுட்டு ஒரு சின்ன கொடியில இவ்வளவு பெரிய காய படைச்சிருக்கிறேன். கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லை. கடவுளுக்கு அறிவே இல்லை. கடவுள் முட்டாள். முடிவு பண்ணிட்டு படுத்திருந்தேன் ஆலமரத்துல. ஒரு காத்து வந்தது, மரம் அசைந்தது, பழம் நழுவ நெத்தியில விழுந்தது. அம்மானு எந்திரிச்சேன். இப்ப பாக்குறேன், ஆஹா, ஒரு சின்ன பழம் விழுந்ததுக்கே இந்த வழி வலிக்குதே. ஒருவேளை நம்ம நினைச்சது மாதிரி பூசணிக்கா மேல இருந்து விழுந்திருந்தா இந்நேரம் நம்ம தலை எதிர் தேங்காயா போயிருக்குமே. கடவுள் அறிவாளிதான், கடவுள் சரியானவன் தான். இறைவன் மிகப்பெரியவன். கடல் கடலாக, நதி நதியாக, ஆறு ஆறாக, மலை மலையாக, வயல் வயலாக இயற்கை ஒண்ணு போல படைத்து வைத்திருந்தான். மனுஷ பேராசையில அத்தனையும் தலைகளா போச்சு. அது எப்படி என்னத்தை சொல்றது? எல்லாம் உணரும் தன்மை இல்லாததான். இன்னைக்கு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு, ஓட்டுக்கு பணம் வாங்கினா 1 வருஷம் ஜெயிலாம். ஆமா, சட்டப்படி ஓட்டுக்கு பணம் வாங்கினா தாய்மார்களே 1 வருஷம் சிறை தண்டனை. ஓட்டுக்கு பணம் வாங்காதே, தயவு செய்து நம்மளுடைய ஜனநாயக கடமையை சரியா செய்யணும். ஓட்டுக்கு பணம் வாங்கினா 1 வருஷம் ஜெயிலு. கொடுக்குறவனுக்கு ஒரு விஷயம் இல்லை. எப்படா இருக்கு உங்க நாட்டில் இருக்கு சட்டமும் திட்டமும். வாங்கினா தண்டனை இருக்கு, கொடுக்குறவனுக்கு தண்டனை சொல்லணும்ல. அப்பதானே சரியா இருக்கேன். உலக மொத்த அறிவாளியும் இங்கேதான் இருக்காங்க. என்னத்தை நம்ம சொல்றது? இருந்தாலும் இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது எம்பெருமான் முருகன் குடிகொண்டிருக்கின்றார். இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது வைங்க பாரு. தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோ கண்ணடத்து குடகுமலை கனிவயத்தில் கருவாயே தலை காவிரி எனும் தாதியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறோ வண்ணம் பாடி ஒரு வளர்தென்றல் தாளாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கரிகால சேர்வோடும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காடும் இடமெல்லாம் நம் தஞ்சை வளநாட்டாகி காப்பவளா தனி கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்திருத்தி பேர் பெருக்கி சொல்லும் கவியாகும் கருணையால் எல்லோர்க்கும் எனனாலும் பேச வந்த கண்மணியே ஆயத்தான் பற்றி மக்கள் எல்லாம் என்றும் நம் இதய கனி வாழ்வு முன்னேறு நாட்டில் உள்ள ஏழை மக்கள் வாழ்வு முன்னேறு என்றும் நல்லவர்கள் எல்லோரும் நமக்கு முன்னாலே என்றும் நல்லவர்கள் எல்லோரும் நமக்கு முன்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நல்லா இருக்கும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்த பாடுங்கள் உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்த பாடுங்கள் ஏழு வண்ணம் இல்லாத சமுதாயம் காண எந்த வழி என்று எண்ணி பாருங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் நல்லா இருக்கும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம் வாழ்க்கையை மனது முகத்தை பார்க்கும் போதும் இன்பம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் வாழ்க்கையை மனது முகத்தை பார்க்கும் போது இன்பம் ஆசையோடு வந்த துன்பம் எனது பிள்ளை ஆசையோடு வந்த துன்பம் அமைதி என்றும் இல்லை
நிலவுமே நீங்க நல்லா ஒரு நாடு முன்னேறு நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு வாழ வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும் நீங்க நல்லா இருக்கோம் நாங்கள் இந்த நாட்டில் உள்ள ஏழைகள் ஏழையின் நாடு பொறுமை இல்ல சிஎம் சிஎம்டி சிஎம்டி மணப்பட்டி அன்பு உள்ளங்கள் 501 ரூபாயும் நீங்க காதுக்குள்ள சொன்னது அவருக்கு கேட்டிருக்கு கேட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் 1500 கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு ஆமா சரி நல்லது 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 இதே மாதிரி மணப்பட்டி முத்ராம் ஃபேமிலி முத்துராம் ஃபேமிலி 101 மணப்பட்டி முத்துராம் ராமன் குடும்பத்தார்கள் சார்பாக ஃபேமிலி 201 நன்றி நன்றி 101 தான் 101 பரவாயில்ல இருக்கட்டும் மனசு இருக்கு பாருங்க கோடி கோடியா பணம் வச்சிருக்கேன் கொடுக்க மனசு இல்ல நாட்டை கொள்ளையடிச்சு குத்தமா சேர்த்துட்டாங்க இருங்க இருங்க என்ன வருது என்னமோ சொல்ல போறாங்க கவிதை சார் காண்டி என் கோமாளி எப்படி வந்திருக்காரு என்ன கோமாளி மருதமலை விட்டார் இல்லையே அதா அந்த ஆளுக்கு வைத்து நானே வாங்க வாங்க நேரத்தை கடத்தாதீங்க வாங்க அடுத்து அடுத்து எங்க கவிராஜ் அண்ணனை காண்டி 501 கொடுக்கணும். சரி இன்னொரு 501 101 சரி 501 101 அண்ணே மணப்பட்டி ஸ்பான்ஸ் உண்மையாக அண்ணே நீ மைக்க போட்டு நீங்க பேசுங்கண்ணே மணப்பட்டி ஸ்டான்ஸ் உண்மையாக 101 கொடுக்கணும் கவிராஜ் அவர்களுக்கு நாரதர் கவிராஜ் நன்றி 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 மிக்க மகிழ்ச்சி அண்ணா மைக்க கொஞ்சம் ஏத்துனே சிஎம்டி கேட்டரிங் சார்பாக 501 கொடுத்துருக்கோம். இந்த சமையல் புகழ் பரவணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். உலகம் எங்கும் கவிராஜ் கவிராஜ் இங்க நம்பன் எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி 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 மிக்க மகிழ்ச்சி இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது வாங்க தமிழுக்காகவே தமிழ் தொண்டு செய்யும் அண்ணன் கவிராஜ் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை தமிழுக்காகவே ஆமா இந்த வேர்த்து ஊத்துது என்ன செய்யறது சரி சொல்லுவோம் நல்லது நன்றி நைட்டாம்பட்டியை சேர்ந்த சேது அன்னார் அவர்கள் ரூபாய் 100 அன்பு அன்னார் அவர்களுக்கு அன்பளிப்பளித்துள்ளார்கள். நன்றி நன்றி அன்பளிப்புகளை வாரி வழங்கிய அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி மாலை அணித்து மரியாதை செய்த அன்பு தம்பி இது உங்க ஊரு வலையொலியின் நடத்துனர் நிறுவனர் அன்பு அண்ணன் தம்பி அவர்களுக்கு நன்றி உளமார்ந்த வணக்கம். அவருடைய வேண்டுகோள் என்னன்னா பூமி வெப்பமயமாகுது உட்கார்ந்து இருக்க முடியல வெக்கை வியர்த்து கொட்டுகிறது வெயில் மத்தியான நேரங்களில் அரசாங்கமே அறிவிக்குது இந்த ஏப்ரல் 29 குறிப்பிட்ட நாள் வரை மதியம் 10 மணிலேருந்து மாலை 4 மணி வரைக்கும் வெயிலில் வர வேண்டாம் வெப்பமயம் ஆகி கொண்டிருக்கு. வெப்பமயம் ஏன் ஆகுது மரத்தை பூரா வெட்டிட்டோம் மரம் வச்சு நடுறதில்லை ஒரு உச்சியாக இருந்தாலும் ஒரு பிறந்தநாள் விழா கொண்டாடும் போது கூட அந்த குழந்தைகளுக்கு மரம் நட சொல்லி கொடுக்கணும். அப்படி நல்ல விஷயங்களை கடைபிடித்தால் இந்த பூமி சொர்க்கமாகும். அதுக்கு மரம் நடுதல் தான் ஒரே வழி. ஆகையினால இருக்கிற இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு பணியை தொடர்வோம். நன்றி 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 உளமார்ந்த வணக்கம். இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது எம்பெருமான் முருகன் குடிகொண்டிருக்கின்றார். அழகான இடம். ஏன்னா தாய்மார்கள்லாம் கருணையே வடிவமானவர்கள். பிள்ளைய அப்பா அடிச்சிட்டாருன்னா பதறி போயிடுவா தாய். எதுக்கு அடிக்கிறீங்க ஏன் பிள்ளைய அடிக்கிறீங்க என்ன தப்பு பண்ணிட்டேன் உலகத்தில் இல்லாத பெரிய தப்பு ஒரே வார்த்தை உலகத்தில் இல்லாத பெரிய தப்பை பண்ணிவிட்டேன் நீங்கள்லாம் அந்த காலத்தில் ஒழுங்காக வந்திய எங்களுக்கு தெரியும் அப்படி கேட்டுருவாங்க. எப்படி கணவன்லாம் பார்க்கறது இல்லை பிள்ளையத்தான் அரவணைக்கணும்னு தாய் பாசம் இல்லையா. 7200 மணி நேரம் கருவில் சுமந்து அந்த பிள்ளையை ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம மலசலம் தொடச்சி தூக்கமின்றி பசி அடக்கி அந்த வாயை கட்டி வைத்த கட்டி இந்த பிள்ளையை வளர்த்து அவன் நடமாடுற வயசு வந்துச்சுன்னு வச்சுங்க. தம்பி யார் பாணி யார் மையன் காலேஜ் மையன் காலேஜ் நான் சுமந்தேன் சுமந்தது அந்த பொம்பளை பிள்ளை. ஆனால் பேர் யாருக்கு அவங்க அப்பாவுக்கு விட்டு கொடுக்கிறார்கள். தியாகசீலங்கள். அப்படிப்பட்ட குடியிருந்த கோயிலை தாயை மதிக்க வேண்டும். ஒரு அம்மாவுக்கு 2 பிள்ளைய இருந்திருக்கு. 2 பிள்ளைய ஆமா ஒரு பொண்ணு ஒன்று ஒரு ஆண் ஒன்று. சரி பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா பக்கத்து ஊர்ல 6 மாசம் ஆச்சு. பக்கத்து வீட்டு அம்மா கேட்குறா என்ன பண்றீங்க உன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தியா மக புருஷன் எப்படி மக எப்படி வாழ்றா என்னன்னு கேட்டா அந்த கிழவி சொல்றா என் மகளுக்கு வாய்ச்ச மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவர் சொக்க தங்கம் என்ன சொன்னாலும் தட்ட மாட்டாரு
மகன் நில்லுனா நிப்பாரு, உட்காருனா உட்காருவாரு, உருளுனா உருளுவாரு. அப்படி தங்கமான மாப்பிள்ளை. மருமையனை பத்தி சொல்றா. கொஞ்ச நாள் கழிச்சு மகனுக்கு கல்யாணம் பண்ணி மருமக வந்துட்டான். இப்ப அதே பக்கத்து விட்ட அம்மா கேக்குறா, மருமக என்ன செய்தி, மையன் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டதுதான் போதும். சரி, அந்த அம்மா பார்க்கணுமே. அதை ஏன் கேக்குற, இந்த பக என்ன சொக்கு பொடி போட்டாலும் தெரியல அந்த பயல, அவன் அவ பேச்சையே கேட்கிறான். மக சொல்லி மருமையும் கேட்டா நல்லா படுது, மருமக சொல்லி மகன் கேட்டா தப்பாப்படுது. எல்லாரும் பரிணாம வளர்ச்சியிலே குழந்தையாக இருந்து பெரியவளாகி பூப்புனிதவதியாகி ஒரு ஆடவனுக்கு திருமணமாகி மனைவியாகி ஒரு குழந்தைக்கு தாயாகி அவளே மாமியாராக மாறும். இந்த தத்துவத்தை யதார்த்தத்தை புரிந்து கொண்டால் வாழ்க்கை சிறக்கும். இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பதை விட இக்கரையும் பச்சை என்பதுதான் யதார்த்தம். அந்த வகையில் அன்னைக்கு ஒரு காலத்துல தாயும் பிள்ளைக்கு உறவு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படி இருந்துச்சு? பக்குவமா வீட்டுல நம்ம கிழவன் கிழவியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்குது. நீயே சொல்லிட்டிய நை நைன்னு. வயசான தாத்தா பாட்டி வீட்டுல இருந்து பேர பிள்ளைய கூப்பிட்டு தண்ணி மோந்து ஆடானா ஊருக்கே வருது, உனக்கு நான் வரலையாங்கிறேன். சாவு இல்லைன்னு கேட்கறேன். என்னத்தை செய்ய சொல்றேன்? கல்யாணம் பண்ணி வரும்போது நாங்க தனி கொடுத்தனமா போகணும்னே வருதுங்க. என்னத்தை சொல்ற, ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ண வேண்டியது. ஆமா, ஒரு பிள்ளை 5 வயசு 6 ஒரு 4 வயசு 5 வயசு சின்ன பிள்ளைய பெத்த புள்ள ஓடி விளையாண்டுவே எட்டி உதச்சு விட்டேன் அம்மாவை. பல்லு விழுந்து வச்சு சிரிக்கிறா கிடந்து. பக்கத்து வீட்டுல இருந்த அம்மா கேட்கறா, ஏம்மா பல்லு விழுந்து வச்சு இப்படி கிடந்து சிரிக்கிறேன், உன் மயன் எட்டி உதச்சு பல்லு போச்சா இல்லையான்னா, இல்ல என் மயன் தெம்பா இருக்கிறான் பாரு, பல்லு விழுகிற அளவுக்கு உதச்சு விட்டான்னா அவன் எவ்வளவு பெரிய ஆரோக்கியமா இருக்கேன், அதானே எனக்கு பெருமைன்னு சிரிச்சா, சந்தோஷப்பட்டா. அந்த புள்ள பெரியவளாகி 25 வயசு வந்துருச்சு அந்த பயலுக்கு. இப்ப ஏதோ ஒரு கோபத்துல ஆத்தாவை எட்டி உதச்சு விட்டேன், பல்லு விழுகல, ஆனா அழுகுறா இருந்துகிட்டு. அந்த அம்மா கேட்டா, 5 வயசுல எட்டி உதச்சான் பல்லு விழுந்துச்சு, அப்ப சிரிச்ச, இப்பதான் பல்லே விழுகலையே, இப்ப ஏன் அழுகுறேன்னு. வித்தியாசமா இருக்கு. அந்த அம்மா சொன்னா, 5 வயசுல என் புள்ள பல்லு தெரிக்கிற அளவுக்கு உதஞ்சேன், உடம்பு தெம்பா இருந்துச்சு. 25 வயசு ஆகியும் என் புள்ள தெம்பு இல்லாம உதச்ச உதையில பல்லு விழுகலைன்னா என் புள்ள தெம்பு கட்டு போனானேன்னு வருத்தப்பட்டா பாருங்க. அதான் தாய் உள்ளம். பெத்த மனம் வித்து பிள்ளை மனம் கல்லு. எந்த புள்ள சொல்லு பேச்சு கேக்குது? எந்த புள்ள சொல்லு பேச்சு கேக்குது? 5 வயசுல புள்ள சொல்றேன், எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர், எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுங்கிறேன். 10 வயசானவனு சொல்றேன், எங்க அப்பா நல்லவர் தான், இருந்தாலும் அப்பப்ப கத்துவாரு, ஏன் புத்தி சொன்னா பிடிக்கல. 15 வயசுல அவங்க அம்மாட்ட போய் சொல்றேன், அம்மா உன் வீட்டுக்காரர் சொல்லி வை, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுறாரு, நாளைக்கு நல்லா தெரியாதுன்னு மிரட்டுறேன். அப்புறம் 20 வயசுல அவங்க அம்மாட்ட போய் தலையில அடிச்சுக்கிறேன், எப்படிம்மா அந்த ஆளை கட்டி குடும்பம் பண்ணி, ஐயோ கடவுளேங்கிறேன். அப்புறம் 30 வயசானு சொல்ல, நான் எங்க அப்பாவோட பேசுறதே இல்லைங்க, ஏப்பா எது செஞ்சாலும் குத்தம்ங்கிறேன், அந்த ஆள் லூஸ் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். மண்டையில முடி வெட்டிட்டு வாங்கடான்னா கோடு போட்டு ரோடு போட்டு, நாகரிகம் அதுக்கு பேரு, பண்பாடு அதுக்கு பேரு, கலாச்சாரம் அதுக்கு பேரு. முடி அலங்காரம் என்பது முக அழகா காட்டணும், அலங்கோலமா தர்றாங்க, கேட்டா நாகரிகம்னு ஒத்த வார்த்தை. அடா அவங்க செஞ்சாலும் பரவாயில்லைங்க, ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கோடு போட்டு கூட்டிட்டு வரா, எதுக்கு அந்த கோடுன்னு தெரியாது தாய்க்கும் பிள்ளைக்கும். எப்படி மாறிட்டோம் பத்தியலா? 40 வயசான அவனுக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளை ஊட்டி வந்துருமா, அவன் படுத்துற பாட்டில் சொல்லுவான் பாருங்க, ஏன்டா அந்த பாடு படுத்துறிய, அந்த காலத்துல அவளை வறுமையிலையும் எங்களெல்லாம் எங்க அப்பா எப்படி வளர்த்தாரு தெரியுமா, எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதும்ப. 40 வயசுல 5 வயசுல சொன்ன வார்த்தையை கேட்க 25 வருஷம் 35 வருஷம் இடைவெளி தேவைப்படுது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் யதார்த்தம். இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறையோட இருந்தா இக்கரையும் பச்சை என்ற யதார்த்தத்தை புரிந்து வாழ்வோம், வாழ்வு சிறக்கும். அடுத்த நிலம முல்லை நிலம், அதற்கு கடவுள் எல்லாம் வல்ல திருமால், பெருமாளும் அல்ல பெருமாள், அவர்தம் திருநாளும் அல்ல திருநாள், பெருமாள் இருந்த இடத்தை இராமையினால் பரந்தெடுத்து போவதேவார் என்று பாடினாரே காலமேகம், பச்சைமா மலை போல் மேனி பவளமாய் கவலச்சங்கன், அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்ன, இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும், அச்சுவை பெரிது வேண்டேன் அரங்கமான நகருளானே என்ற ஆழ்வார்கள் பாசுரத்தின்படி இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது ஒன்றை வைப்பார். நைட்டாபட்டியை சேர்ந்த கார்த்தி அண்ணார் அவர்கள் இங்கு நாரதராக நடிக்கும் அருமையனார் கவிராஜ் அண்ணார் அவர்கள் ரூபாய் 100 அன்பளி அளித்துள்ளார்கள். மரியாதைக்குரிய அண்ணன் கார்த்திக் அவர்களுக்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம். முருகன் பேர் வல்லையே நினைச்சேன், கார்த்திகேயனே வந்துட்டாரு, நன்றி. எல்லா புகழும் முருகனுக்கே. புடி ஒன்றை வைங்க. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் காக்கும் ஸ்ரீனிவாசா, ஏழுமலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. அன்பனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை எனும் நெய்யை ஊற்றி வைத்தேன். அன்பின் மகள் விளக்கை
ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன் என் மனம் உருகிறது பாடி வந்தேன் மனம் உருகிறதே பாடி வந்தேன் ஏழு மலையேறி ஓடி வந்தேன் ஏழு மலையேறி ஓடி வந்தேன் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா உரைத்தது கீதையனும் தத்துவமே உரைத்தது கீதையனும் தத்துவமே உரைத்தது கீதையனும் தத்துவமே அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே பதிமலை வாழும் வெங்கடேசா மலை வாழும் ஸ்ரீனிவாசா ஏழுமலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா வெங்கடேசா எல்லாம் அவன் செயல் அவன் அருளாலே அவன்தாள் பணிந்து அவன் அருள் தான் எல்லாத்திற்கும் ஏனென்றால் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்பார்கள் திருவாசகத்திலே. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் விரைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி. பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான். நீங்கள் தெரியுமா, பிறந்த நாள் கொண்டாடுற ஒரு நம்மோட பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுறோம். சிறிய குடும்பமாக இருந்தாலும் வருமானம் குறைவாக இருந்தாலும் இப்போவெல்லாம் அந்த பிறந்த நாளை பெருசாக கொண்டாடுறாங்க. எப்படி கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா? எப்படிங்க? இந்த அடுமனைன்னு சொல்லக்கூடிய ஒரு கடை இருக்கா. அடுமனைன்னா என்னன்னு தெரியுமா? அடுமனை எந்த ஊருக்கார நீங்க? இங்கே தான் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. தமிழ்நாட்டில் தான் அடுமனைன்னு ஒரு கடை இருக்கு. அதுக்கு நீங்க எல்லாம் வச்ச பேரு பேக்கரி. சரி சரி. அது தமிழ்ல அடுமனை. நீங்க தமிழ்நாட்டில் தான் இவ்வளவு நடக்குது. இந்த கொடுமையை நான் இங்கே வச்சு எந்த ஊர்ல எனக்கு அத்தைய பாருங்க. நீங்க இப்போ நல்ல விஷயம் தான். அடுமனை என்ற பேக்கரியில் ஒரு ரொட்டி துண்டை வாங்கிட்டு வந்து அதில் சுற்றி மெழுகுவத்தியை சொருகி அதில் தீபத்தை ஏற்றி யாருக்கு பிறந்த நாளும் அந்த குழந்தைய ஊதி அந்த விளக்கை அணைக்க சொல்லி அதோட நிறுத்தலை. என்னமோ டப்பு டப்புன்னு வெடித்து அது தலை ஊரான் கொட்டி சில நேரங்களில் அது தீ பிடிச்சி வேலை செஞ்சு பார்த்திருக்கீங்களா? பல கொடுமையெல்லாம் நடந்திருக்கு. இதை ஒரு கலாச்சாரமாக நம்ம கொண்டாடுறோம். எவ்வளோ பெரிய தப்பு! நம்ம எவ்வளோ பெரிய பாரம்பரியத்துக்குரிய தமிழினம். பிறந்தநாள் விழா எப்படி கொண்டாட்டம்? குழந்தைக்கு புத்தாடை உடுத்தணும், மங்களகரமான விபூதியை பூசணும், கோயிலுக்கு கூட்டி போகணும், யாருக்காவது 2 பேருக்கு சோறு வாங்கி கொடுக்கலாம், ஒரு முடிஞ்சால் வசதி இருந்தால் அதுக்கு தகுந்தார் போல் ஒருத்தருக்கு உதவி செய்யலாம், நல்ல இனிப்பு வழங்கலாம், விளக்கை ஏற்றி வைக்கணும். அதுதான் நமக்கு கலாச்சாரமாக இருந்துச்சு. இன்றைக்கி விளக்கை அணைக்கிற கலாச்சாரத்தை கொண்டு வந்து பூரா இருண்டு போச்சு. இருண்ட வாழ்க்கை தானே. மரம் இருக்கா? 33% காடுகள் வேண்டும் இருக்கா? சாலை விரிவாக்கத்துக்கு வெட்டின மரங்கள்லாம் இன்றைக்கி வரைக்கும் அது நடப்படவில்லை. சரி, நடலை. கேரளாவில் குச்சியை ஒடிக்கணும், பட்டா இடத்துல ஒரு மரத்தை வெட்டணும்னாலும் அரசாங்க அனுமதி பெற வேண்டும். பக்கத்து மாநிலம், ரொம்ப தூரம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் எவ்வளோ கொடுமை பற்றிலாம். எந்த இடத்துல வேணாலும் எந்த மரத்தை வேணாலும் யார் வேணாலும் வெட்டலாம், எப்படி வேணாலும் வெட்டலாம். ஆலமரம், அரச மரம் 24 மணி நேரமும் சுத்தமான காற்று தருது. பிறந்த நாள் கொண்டாடுற குழந்தைகள் ஒரு மரத்தை நட்டு வைக்கலாம், பனைமரம் நட்டு வைக்கலாம். பனைமரம் இருக்கிறதுல நீர் ஆதாரம் வற்றி போகாது. இவ்வளவு இருந்தும் இந்த தமிழ் சமூகம் ஏற்க மறுக்கிறது. என்ன காரணம் என்பதுதான் விந்தை மனிதர்களின் வேடிக்கை வாழ்க்கை என்பதுதான் யதார்த்தம். எப்படி இருக்க வேண்டும்? அப்புறம் பூமி வெப்பமயம் ஆகாமல் என்ன செய்யும்? இன்னைக்கு பாடலை பட்டினத்தாறு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பாடிட்டார் திருவையாறிலே. மண்ணும் தணலார வானும் புகையார என்னறிய தாயார் மடி இழைப்பார பண்ணும் அயன் கையார ஐயாரப்பான்னு பாடி முடிக்கிறார். என்ன அர்த்தம்? மண்ணும் தணலார, நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் இறப்பேன். பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து இறந்து விட்டால் எரிக்கணும் அல்லது புதைக்கணும். அப்படி எரிச்சா அந்த நெருப்போட வெப்பம் தாங்காம பூமி தகிக்கிறது. எப்ப? 1000 வருஷத்துக்கு முன்னாலே அப்படி தகிக்கிறது. அந்த எரிக்கிறதுனால ஏற்படக்கூடிய புகை வான் மண்டலத்தை மூடுகிறது. அந்த வானும் புகையார பண்ணும் அயன் கையார பிரம்மன் நான் நாயா இருந்தா பன்றியாக கழுதையாக பேயாக எந்த கணங்களாக இருந்தாலும் எழுதுகிறான். அவனுடைய கைக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். எந்த பிறவியா இருந்தாலும் என் தாய், அவளுக்கு ஒரு தாய் இருக்கணும், ஒரு உயிர்னா அதுக்கு ஒரு தாய் இருக்கணும்ல. அடி வயிறு தாங்கி தாங்கி கனமாகுது, அந்த வயிறு இளைப்பாற வேண்டாமான்னு பாடுறாரு பட்டினத்தார்.
எவ்வளவு மகத்துவமான நாடு இந்த நாடு, எப்படி இருந்தது, இந்த உலகத்திற்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த தமிழ் சமூகம். பொண்ணு எடுக்க போற போது பொண்ணு வீட்டுக்கார வீட்டில் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய குத்து விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சிருப்பாங்களாம். இங்கேருந்து போகிற மன விட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போய் பொண்ணை பரிசோதனை பண்ணுவாங்களாம். பரிச்சை பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு குத்து விளக்கு ஏற்ற சொல்லணும். ஏற்கனவே அரை மணி நேரத்துக்கு முன்னாலே விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த திரி எண்ணெய் முழுதும் நனைஞ்சிருக்கும். விளக்கேற்ற வர்ற மணப்பொண்ணு என்ன செய்யணும், பக்குவமாக வந்து எண்ணெயை புழிஞ்சிட்டு திரியை பற்ற வைக்கணும். இல்லைன்னா எண்ணெய் முழுசாக இருக்கனால உடனே பற்ற வைக்க முடியாது. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருந்து அந்த திரியை புழிஞ்சிட்டு தீப்பெட்டி எடுத்து பற்ற வைக்க போகுதுன்னு வச்சுங்க, நல்ல விஷயம்தான். ஆனால் எண்ணெயை புழிஞ்சதில் விரல்ல எண்ணெய் ஒட்டிடுமா, அதை என்ன செய்யும்னு கவனிப்பாகலாம். அந்த பிள்ளை என்ன செய்யணும், அந்த எண்ணெயை முறையாக நடந்துக்கிறணும், துடைக்கணும்ல. எங்க துடைக்கிறதா இங்க பிரச்சனையே. என்னங்க இதுல என்னங்க பிரச்சனை? ஆமா, படக்குன்னு தலையில தடவிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த புள்ள தலையே குளுக்காது, தலையும் புசு புசுன்னு தான் வச்சுக்கணும். இந்த புள்ள விளங்காது, நம்ம விட்டுக்கிட்டுருவாங்க. ஒருவேளை தலையில துடைக்காம அந்த புள்ள அந்த எண்ணெயை விளக்குல துடைச்சிருச்சுன்னா இந்த புள்ள வீட்டில் இருக்க எந்த பாத்திரத்தையும் சுத்தமாக வச்சுக்க மாட்டா, பூரா அழுக்காத்தான் போயிடும். வேண்டாம் நமக்கு இந்த பொண்ணும் பார்க்கலாம். ஒருவேளை விளக்கில் துடைக்காம சேலையில் இந்த பக்கமாக தடவிருச்சுன்னா துணிமணியும் சுத்தமாக வச்சுக்க மாட்டா, இவ ஒரு பாண்டலா இருப்பா, இவன் நமக்கு சுத்தப்பட மாட்டான்னு முடிவு பண்ணிடுவாங்களாம். சரி, அதுவும் வேண்டாம், அந்த பிள்ளை அதுக்கு மேலே அந்த வீட்டு சுவத்தில் தடவிருச்சு, வீடும் சுத்தமாக இருக்காது, இவன் நமக்கு சுத்தப்படவே மாட்டான்னு முடிவு பண்ணிடுவாங்களாம். என்னதாயா பண்ணுறது? ஒரு திரி பற்ற வைக்கிறதுக்கு என்னங்க எவ்வளோ கூட சொல்லி எவ்வளவு பக்குவத்தை கடைபிடித்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள்னு பாருங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு ஒரு துணி எடுத்துட்டு வாங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, இப்போ முடிவு பண்ணிடுவாங்க இந்த பிள்ளை வேலையே பார்க்க மாட்டா, அடுத்தவங்க வேலை சொல்றதுக்கு தான் குறியா இருக்கும். வேற என்னதாங்க பண்றது? நாங்கள் என்ன செய்யணும்னா, வரும்போதே துணியோட வந்து அந்த எண்ணெயை புழிஞ்ச கையை துணியை தொடச்சிட்டு விளக்கேற்றி முடிச்சுட்டா அந்த பொண்ணு பக்குவமான பொண்ணு, நல்லா வளர்த்திருக்கான்னு பெத்தவங்களுக்கு பேர் வரும். அதனாலதான் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். இப்போ ஊருக்குள்ள ஒரு புள்ள நடமாடுறான்னா யாரா அந்த பையன், வித்தியாசமா இருக்கான், செயல்பாடுகள்லாம் சிறப்பா இருக்கு, யாரு இன்னார் மாதிரி தெரியுதே அப்படின்னு கேட்போம்ல. அப்போ சொல்லிடுவா இன்னார் பையன் தான். அப்படியா, இன்னார் பையனா, அவர் ஒரு பக்குவமான மனுஷன், நல்லா வளர்த்துருக்காரு பிள்ளைய, அப்படித்தான் இருக்கணும் புள்ள அப்படின்னு. பசுமாடு தன்னுடைய கண்ணுக்குடியை கண்டுபிடிச்சிரும். ரொம்ப நேரம் வெயில்ல எரும மாடு நிக்காது, காரணம் வெயில் தாங்குற சக்தி இல்ல. சுத்தமுத்தும் பார்க்க தண்ணி கிடக்கானு, தண்ணியே இல்ல, சாக்கடைனாலும் போய் விழுந்துரும். ஆனா பசுமாடு அப்படி இல்ல, அனைத்தையும் தாங்கும் சக்தியை இறைவன் கொடுத்திருக்கிறான். அதனாலதான் அது கோமாதா, இதுக்கு பேரு எருமை. வீட்டுல பிள்ளைகளை எழுப்புறதை எப்படி எழுப்பணும், காலையில தாய்மார்கள்லாம் பிள்ளைய எழுப்பும் போது, கண்ணு ராஜா என் தங்கா, பொழுது விடிஞ்சு 7 மணி ஆகுது, எந்திரிங்க, பள்ளிக்கூடம் போகணும், உங்களை நம்பித்தான் பள்ளிக்கூடம் கட்டி வச்சிருக்காங்க, நீங்கள் தான் இந்த நாட்டோட சொத்து, நீங்கள் தான் நாளைக்கு இந்த நாட்டில் பெரிய பதவிக்கு வரப்போறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பையனுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குமா. நம்ம வீட்டில் இப்போலாம் அப்படியே எழுப்புறாங்க, ஒரு தடவை எழுப்பாரு, 2 தடவை எருமை எந்திரிக்க மாட்டேன் கேட்குறாங்களா இல்லையா? சனியனு என்னென்ன அவங்க அப்ப மாதிரியே தூங்குறேன் பாரு, களவாணி கொண்ட அவங்க அப்பனுக்கு கேட்டவர். என்ன கொடுமை! தாய்மார்கள் எந்த குழந்தை நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. யாரை போல நெல்லிக்கார பண்டார வீதியில் வள்ளலார் தங்கியிருக்கிறார். வள்ளலாருக்கு சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. ஐயா சொல்லிட்டாரு, எனக்கு கல்யாணம் விருப்பம் இல்லை, எனக்கு வேண்டான்னு. இல்லப்பா, நம்ம மரபுபடி நீங்க கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு பிடிவாதம் பண்றாங்க. பொண்ணு பார்த்தாச்சு, கல்யாணம் பண்ண போறதுக்கு முன்னால அந்த பொண்ணுகிட்ட போய் ஐயா பேசினாராம். என்ன பேசினாரு? அம்மா, எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை, உனக்கும் விருப்பம் இருந்தா சொல்லிடு, எனக்கு வேண்டாம், நான் விரும்பாதவன், நான் இறைவனை பாடணும்னு நினைக்கிறேன்னு சொன்னாராம். அந்த அம்மா சொன்னாலாம், கல்யாணம் பண்றதுனால நீங்க தப்பா நினைக்காதீங்க, உங்களுக்கு பணிவிட செய்ய, உங்களுக்கு ஏதாவது சேவை செய்யறதுக்காகவாது என்ன திருமணம் பண்ணிக்கலாமேன்னு கேட்டாலாம். சரின்னு திருமணம் நடந்துருச்சு. திருமணம் நடந்தா பால் கொடுத்து பழம் கொடுத்து முதலிரவு அறைக்குள்ள கொண்டு போய் 2 பேரும் மணமக்களை வச்சாச்சு. யார்? வள்ளலார் ராமலிங்கம் பிள்ளையவும் அவர் துணைவியாரையும். இவர் என்ன செஞ்சாராம் தெரியுமா? ஓலைச்சுவடி 2 தேடி எடுத்தாராம். ஓலைச்சுவடியை 2 திருவாசகம் எழுதிய ஓலைச்சுவடி. ஒரு ஓலைச்சுவடியை மனைவிகிட்ட கொடுத்து, நீ படி, இதை நான் படிக்கிறேன்னு விளக்கேற்றி வச்சு விடிய விடிய படித்து 5 மணிக்கு எந்திரிச்சு நீ போய் ஓ வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன்னு போனவர் தான் அந்த ஐயா. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று
வள்ளல் பெருமானார் கடலூர் மாவட்டம். பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான். கடைசி வரைக்கும் மனைவியை மனதாலும் தீண்டாதவர். இருக்க முடியுமா? அப்ப எப்படி பாருங்க, இல்லறம் அல்லது நல்லறம் இல்லை, ஆனாலும் அதை செய்வதற்கு ஒரு மனம் வேணும். விட்டு கொடுக்கிற மனம் முடியுமா? அது 12 திருமுறைகளிலே 8ஆம் திருமுறை திருவாசகம். திருவாசகத்தை ஓலைச்சுவடியில எழுதி தன் குடுமிக்குள்ள சொல்லி வச்சிருப்பாராம். எப்பப்பெல்லாம் ஞாபகம் வருதோ குடுமியை தொட்டு பார்ப்பாராம். திருவாசகம் ஞாபகத்துக்கு வருமா? திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு உருகார். அவருக்கு வயசு 7 இருக்கும்போது சோமு செட்டியார் வீட்டில் பிரசங்கம். தம்பி சபாபதி பிள்ளை உடம்பு, அண்ணன் சபாபதி பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல். தம்பியை கூப்பிட்டு சொல்றாரு, சோமு செட்டியார் வீட்டில் பிரசங்கம், நீ போய் கற்பூரம் காட்டி பிரசாதம் கொடுத்துட்டு வாப்பான்னு அனுப்புனாரு. சரின்னு போனாரு. செட்டியார் கேட்கறாரு, என்னையா நீங்க வந்திருக்கீங்க, உங்க அண்ணன் வரலையான்னு. அவர் சொன்னாரு, அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல், என்னைய வர சொன்னாரு. செட்டியார் கோவம் வந்துருச்சு. ஏயா முன்கூட்டியே சொல்லக்கூடாதா? இப்போ வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு, நான் வேற ஆள் ஏற்பாடு பண்ணியிருப்பேனே அப்படின்னாராம். வள்ளலார் நினைக்கிறார், வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்கன்னு. சில பேருக்கு வயசானாலும் புத்தி மாறாமல் இருக்க. ஏன்னா அடிப்படை குணம், தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும். சில பேருக்கு அது மாறாது. சொல்லிட்டு கேட்டாராம் வள்ளலாறு சோமு செட்டியார, ஐயா செட்டியார் ஐயா, காய்ச்சல் என்ன எங்கள் வீட்டுக்கு கடிதம் போட்டா வந்துச்சு, உங்களுக்கு தகவல் சொல்லன்னார். பேச்சே பேசலை. வந்த வேலையை பாருங்கன்னாரு. பெரிய புராணம் படிக்கவா? படிங்க. 1 மணி நேரம் கிடந்தது. செட்டியார் கேட்டாரு, ராமலிங்கம் நாளைக்கு நீங்களே வந்துருங்க, உங்க அண்ணனை வர வேண்டான்னு சொல்லுங்கன்னார். ஏன் வல்லைன்னு கோவப்பட்டவர் கடைசியா வர வேண்டாம்னு சொல்லுங்கன்னு அவர் வாயாலே சொல்லிட்டார். சொல்லிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? கூட போகும்போது வள்ளலாரு, வரும்போது நடந்து வந்தீங்க ராமலிங்கம், போகும்போது நடந்து போக வேண்டாம், நம்ம வீட்டு சாரட்டு வண்டியை கட்டி அனுப்புறேன், அதுல புறப்படுங்கன்னு சொல்லி கொஞ்சம் சன்மானமா காசு கொடுத்தாராம். 5 ரூபா கொடுத்துருப்பாப்ல. ஆமா 10 ரூபா கொடுத்துருப்பாரு. நமக்கு நினைக்க தோணும், அவரவர் என்ன தானே. அவர் என்ன பண்ணாராம், 1 மூட்டை பணத்தை சாக்குல கட்டி கொடுத்தாராம் வள்ளலாருக்கு. 1 மூட்டை சாக்கில் பணம் கட்டினார்னா அவர் எவ்வளவு பணக்காரராக இருந்திருப்பாரு, அந்த ஊர் எவ்வளவு பணக்கார ஊரா இருந்திருக்கும். ஆனாலும் பாருங்க, 1 மூட்டை பணத்தையும் பாலும் கிணத்துல போட்டு போயிட்டாரு வள்ளலார். பணத்தை யாராவது கீழே போட மனசு வருமா? அவர் 1 மூட்டையும் தூக்கி போட்டு போனாரு. இன்னைக்கும் சில கோடீஸ்வரங்களுக்கு பிரச்சனைனா பாருங்க, மூட்டையா கட்டி ஆத்துல போடுறேன், குளத்துல போடுறேன், மண்ணை தோண்டி புதைக்கிறேன், நெருப்பை வச்சு கொளுத்துறேன், இன்னமும் பிணவரையிலாம் பணம் வைக்கிறேன். ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க பணம் இல்லை. ஆனாலும் இப்போ என்னாச்சு, வீடு வீடுக்கு உட்காந்து கணக்கு எடுக்கிறாங்க. கணக்கு இன்னைக்கு எடுக்கல, அவன் பல நாளாக எடுத்து முடிச்சுட்டேன். எடுத்து முடிச்சு பணம் போய் ஊர் ஊரா வீடு வீடாக சேர்ந்துருச்சு. ஆனால் பறக்கும் படைன்னு ஒன்று ரோட்டில் நின்று போற வராள் என்னையெல்லாம் மறிச்சிட்டாங்க. கேவலம் எங்கேயாச்சும் உண்டா? வீடு வீடுக்கு பணம் கொண்டே கொடுத்து விட்டேன், அதை தடுக்க துப்பு இல்லை. காய்கறி வாங்க போறவன் ஆட்டு வியாபாரிகளை பிடிச்சி வச்சுட்டு நேற்று நகை வாங்கிட்டு திருமணத்துக்கு போறேன், அங்கே வரையில மறைச்சிட்டாங்க. நாடக வண்டியே நிற்பேன். நான் ஒன்றும் சொல்ல, நம்ம கிணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கலை உடைக்கும். இந்த மக்களுக்கு தான் வெளிச்சம். பேர் சொல்ல விரும்பாத அன்பு உள்ளம் அன்னார் அவர்களுக்கு அன்பளிப்பு அளித்துள்ளது. நன்றி 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 நன்றி. இதெல்லாம் இந்த வள்ளல்கள்லாம் இருக்கிறனால தான் கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்யுது. மழை பெய்யும் போதே இன்னும் கொஞ்சம் மரங்களை நட்டு வச்சு நாளைய தலைமுறையை வாழ வைக்கிறதுக்கு பாடுபடுங்க. நல்லா இருப்பீங்க. நம்மளோட போகிறதில்ல இந்த பூமி. நம்ம படுற கஷ்டம் நம்மளோட பிள்ளைகளுக்கும் வச்சுட்டு போயிடாம நம்ம பிள்ளைகளுக்காகவாது நம்ம வாழ வேண்டும் எதிர்கால சிந்தனையோடு. அப்படி வள்ளல் பெருமானார். நன்றி நன்றி. அன்பளிப்புலைங்க அன்னார் அவர்களுக்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம். எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோம், எங்கெங்கேயோ என்னென்னமோ நடக்குது. நீங்கள் பார்த்தீங்களா, தூத்துக்குடியில் ஒருத்தன் ஒரு பொம்பளை பிள்ளைய மண்டையில் அடித்து அந்த பிள்ளைய கழுத்தை துண்டு துண்டாக ஆக்கிட்டு கெடுத்துவிட்டேன். 12 நாளில் அவனை கைது பண்ணியாச்சு. அதுக்கு ஒருத்தர் அறிக்கை சொல்கிறேன், அந்த பிள்ளைய புதற்குள்ள யார் போச்சோன்னு கிறுக்கு போய் நான் என்னத்தை சொல்கிறேன். அவன் எல்லாம் ஒரு மனுஷன், ஒரு பகுத்து. நான் அறிவு இருக்க சோத்தை திங்கிறாங்களா வேற என்ன திங்கிறாங்கன்றது அவன் கேட்குறான். என் மீடியாவில் முன்னால் உட்காந்துக்கிட்டு அந்த பிள்ளைய புதற்குள்ள யார் போச்சோன்னு. ஒரு கிராமத்தில் வேலைக்கிறீங்களை பார்த்து வெளியே போகிற பொம்பளை பிள்ளை என்னையா சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? என்ன சிந்தனை இது? சோறு திங்கிறாங்களா வேற என்ன திங்கிறாங்க? இப்போ திருடு அவனை களவாணி பிடிச்சாச்சு, யாரை குற்றவாளியை பிடிச்சாச்சு. அவன் சொல்கிறேன், ஏன்டா இந்த தப்பை செஞ்சா, எப்படி செஞ்சான்னு விசாரிக்கிறாங்க. அந்த இடத்துல செய்து காட்டவும் கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் கஞ்சா குடிச்சிட்டு இந்த தப்பை பண்ணிவிட்டேன்னு ஒத்துக்கிட்டேன். கஞ்சா ஆமாம் ஆமாம். ஆடாடா பேர் சாமி பேரை வச்சுக்கிட்டு கெடு தர்மம். சும்மா தர்ம முனிதரில் மாவீரன் தர்ம முனிதரலாம். மானங்கட்ட நாய்களுக்கெல்லாம் பேரை பாருங்க, என்னத்தை சொல்றது. ஆனால் அந்த பொம்பளை பிள்ளையை கெடுத்து கொண்டுட்டு அவன் என்ன காரணம் சொல்கிறான் பாருங்க. என்ன முத்தாய்ப்புதில் நான் கஞ்சா குடிச்சிருந்தேன், போதையில் செய்து விட்டேங்கிறேன். போலீஸுக்கார காவல்துறையில் கஞ்சாவை குடிச்சிட்டேன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கேன். தமிழ்நாட்டில் அதிகாரி ஊரஞ்சிறேன், நாட்டில் போதையே இல்லைங்கிறேன். வெக்கம் இல்லாமல் மனசார தெரியுது ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு குற்றங்களும் போதையில் தான் நடக்குதுன்னு. வெக்கம் இல்லாமல் பேசுகிறாங்களே, இவங்களை என்ன பண்ணுறது? மீண்டும் மீண்டும் திருட கையிலே சாவியை கொடுத்துவிட்டு நமக்கு தேவையில்லாத பெரிய இடத்து பொல்லாப்பு. மதுராந்தகத்தில் ஒரு பொம்பளை பிள்ளையை கடத்தி போய் இரவு முழுவதும் குடியார பயிலுக்கு 3 பேர் விடிய விடிய ஒரு பெண்ணை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாங்கள் தான் உதாரணம்ங்கிறேன். வட திருப்பூரில் ஒரு கிழவனை கொண்டு விட்டு கிளவியை தூக்கிட்டு போயிட்டாயா. என்னடா கொடுமையாக இருக்குது.
என்ன நடக்கு, நடமாட முடியல இந்த பெண்கள். ஆனாலும் பேசுகிற நாட்டில் நாங்கள் தான் பாதுகாப்பு தரும், வெட்கம் இல்லாமல் மானங்கட்ட வேலுங்க. ஆனால் இந்த மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது, என்னத்தை போய் சொல்றது. நமக்கு தேவையா பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். ஆனாலும் எங்க வள்ளலாறு அவ்வளவு பணத்தையும் வீதியில போட்டு போனாரு. ஆனாலும் அவர் மேலே வழக்கு. எதுக்கு வழக்கு? அவர் பாடிய என்ன மலையை உடைச்சு வித்தாரா, மண்ணள்ளி வித்தாரா, நாட்டு மக்களுக்கு கொள்ளையடிச்சாரா? எந்த தப்பும் செய்யாத அவர் மேல வழக்கு. தவறு செய்யறேன் பூரா வெள்ளையும் சொல்ல மாத்துறேன். மானமே இல்லாம என்னத்தை செய்யறது? மானம் போய் உயிர் காவலான்னு வாழ்ந்த சமூகத்தில் இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன? காசுக்கு வாக்கை விலை மதிப்பற்ற மாக்கை விற்கும் அளவிற்கு மாறிட்டோம். சரி, இருந்தாலும் இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது அழகான இடம் வேள்விமலை சாரல் முருகப்பெருமானுக்காக இங்கே வள்ளி காவல் காத்து கொண்டிருப்பதாக என தந்தை அனுப்பி வைத்தார். இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது அஞ்சரை வைங்க. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். அதிகாரா தலைவாசல் இந்தியாவே என்று மானமுள்ள மனிதனுக்கு அப்பை சொன்னது. அப்பை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் களத்தில் இருந்து பாம்பு கேட்டது. கருடா சௌக்கியமா அவ இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. தஞ்சை ஓட சக்கரங்கள் இரண்டு வைக்க வேண்டும். இந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு வைக்க வேண்டும். இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? புலிப்போட கனவோடு உறவாட வேண்டும். புயலோரும் தாழ்வோரும் உறவு கொள்வது. சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் களத்தில் இருந்து பாம்பு கேட்டது. கருடா சௌக்கியமா யாரு இருக்கும் இடத்தில் இருந்து வந்த எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது. நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானமோடு. அந்த நிலவை போல தேர்ந்து விட்டேன் நீ வளர்ந்ததாலே. உள்ள உன்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதான் என் வாழ்வில் நிம்மதி ஏது. கடவுள் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் களத்தில் இருந்த பாம்பு கேட்டது. கருடா சௌக்கியமா யாரு இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. நன்றி நன்றி நன்றி. இடத்தின் சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது முருகா முருகா எல்லா புகழும் முருகனுக்கு. ஒருத்தர் திடீர்னு இறந்து போனார். மரணம் வருவது சொல்லிட்டு வராதில்ல. மரணம் ஒன்றுதான் மறைக்கப்பட்டிருக்கு இறைவனுடைய திருவருளாலே. ஆண்டவன் படைப்புல பாருங்க 6 அறிவு எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? சந்தேகமா கேட்கறேன்னா இருக்கு சந்தேகம். எல்லாருக்கும் 6 அறிவு இருக்கு. எத்தனை பேரா 6வது அறிவை பயன்படுத்துறோம்? அறிவது அறிவு, உணர்வது ஞானம். சில பேருக்கு 5 அறிவான், சில பேருக்கு 4 அறிவான். சொல்லல மாவு மாக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு மக்களும் விலங்கும் ஒண்ணுன்னு. சில வீட்டுகளில் போய் தாய்மார்களை கேட்டு பாருங்க, ஏமா உங்க வீட்டுக்காரங்க நாங்கிட்டு தான் திரியும், அப்புறம் வரும் பெண்ணு, அதுக்கு திரியும் வரும் அப்படின்னா எது? ஆடு மாடு. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆடு மாடு அட்டை அரணை பாம்பு பள்ளி ஒட்டகம் ஓனை அத்தனை இப்படி வளருது. மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்தான் இறைவன். நம்ம நாட்டு தேசிய கீதத்தை எழுதிய ஐயா ரவீந்திரநாத் தாகூர் ரஷ்யா போறாரு. ரஷ்ய பள்ளிக்கூடத்தில் போய் 5 வயசுலேருந்து 10 வயதுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போய் மாணவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. மாணவர்களே, என் சட்டப்பையில் ஒரு பேனா இருக்கு, 5 ரூபாய்க்கு வாங்கினேன், 10 ரூபாய்க்கு வித்தா என்ன கிடைக்கும்னு கேட்டாரு. 5 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு வித்தா என்ன கிடைக்கும்? லாபம் கிடைக்கும். அப்படித்தான் நம்ம படித்தோம், அப்படித்தான் நமக்கு அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அதான் உண்மை. 5 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு வித்தா 5 ரூபா லாபம். ஆனா ரஷ்ய மாணவர்கள் அப்படி சொல்லல.
அத்தனை மாணவர்களும் ஐயா ரவீந்திரநாத் தாகூரை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பெரியவரே, 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை 10 ரூபாய்க்கு வித்தா எங்க ஊர்ல உங்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனை என்று கூறியது. 6 மாதம் சிறை தண்டனை. எதுக்கு? 5 ரூபாய்க்கு வாங்கின பேனா 10 ரூபாய்க்கு வித்தா லாபம் வருது நமக்கு. அந்த பிள்ளைங்க சிறை தண்டனை கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்த கணக்கு என்ன தெரியுமா? ஒரு பொருளுக்கு 30% தான் லாபம் வச்சு விற்கணும். அப்படின்னா 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை 7 ரூபாய்க்கு விற்கலாம், தப்பு இல்லை. அதை 10 ரூபாய்க்கு விற்றா சட்டப்படி தப்பு என்பதை அந்த மாணவர்களுக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். அதனால தான் அந்த மாணவர்கள்லாம் அப்படி சொன்னாங்க. நம்ம ஊரில் எப்படி தெரியுமா? 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை 50 ரூபாய்க்கு விற்றாலும் எவனும் கேட்க மாட்டான். ஏழை எளிய மக்களை சுரண்டியே கொடுக்குறான்னு. அலைபேசி வச்சிருக்கிறீங்களா? அலைபேசியில் பணம் போடுறீங்களா? மாதம் எவ்வளோ போடுறீங்க? எவ்வளவோ போடுறீங்க. ஒரு மாதத்துக்குன்னு பணம் போடுறீங்களா? ஒரு மாதம் எத்தனை நாள்? ஒரு மாசத்துக்கு 30 நாள் இருக்கு. 31, 32 சராசரி 30 நாள் சரியா வச்சுக்கோங்க. ஒரு மாசம் 30 நாள் தானே போடுறேன். ஒரு மாசம் 30 நாள் முழுமையா கொடுக்குறானா? இல்லையே. எத்தனை நாள் கொடுக்குறேன்? 28 நாள். 28 நாள் கொடுக்குறேன். மிச்சம் 2 நாள் எங்க? எது? எதுக்கு 2 நாள் அவங்களுக்கு? அவங்களுக்கு என்னங்க புதுசா சொல்றியா? வயிற்றுச்சலா வருதா இல்லையா? இவ்வளவு நாள் தெரியல எங்களுக்கு. கோவம் வருது தெரியுமா உங்களுக்கு? அது பேசி என்ன ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? அந்த எம்பியை பதவி நீக்கம் செய்திருக்கிறார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்டதுனால. தெரியுமா உங்களுக்கு? ராவத்னாமா நீங்க படிச்சு பாருங்க செய்திகள் என்ன நடக்குதுன்னு. அவர் கேட்கிறாரு, ஒரு மாசம் அந்த அலைபேசிக்கு பணம் போடுறீங்கல்ல, 28 நாள் தான் கொடுக்குறீங்க, 2 நாள் இல்லை. அது 22 நாள் முழுசா வராது. 26ஆவது நாளே சொல்லிடுவேன் சீக்கிரம் முடிய போகுது. நம்மளால அதுக்கு முன்னாலே ஒரு நாளைக்கு முன்னாலே போட்டுருவேன். எப்படி சுரண்டுறேன் பத்தியலா? சரி, 3 மாதத்துக்கு பணம் போடுறான், 90 நாள் கொடுக்குறானா? 84 நாள். அதுலேயும் 6 நாளை பிடிக்கிறேன். என் அறிவிற் சிறந்த பெரியோர்களே, இந்த நாட்டில் நமக்கான பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்தி என்ன சாதிச்சிருக்கிறோம்னு யோசிச்சு பாருங்க. நம்மெல்லாம் இங்கேருந்து கத்திக்கிட்டு தான் இருக்க முடியும். எவன் சொல்லு எவன் காதலும் ஏறாது. நம்ம எங்கே உட்காரணும், நம்ம என்ன சாப்பிடணும், நம்ம என்ன உடை உடுத்தணும்னு யாரோ ஒருத்தன் தீர்மானிக்கிறான்னா நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்க நம்மளால முடியலைன்னா என்ன சுதந்திரம் பெற்றோம்? நான் மறந்துடுவேன். நைத்தாம்பட்டியை சேர்ந்த ராமர் அவர்கள் ரூபாய் 200. பன்னீர் ராஜா மணப்பட்டியை சேர்ந்த அன்பு உள்ளங்களும் 200 அன்பளிப்பளித்துள்ளது. ரூபாய் 400 அன்பளிப்பளித்துள்ளார்கள். அன்பளிப்பு வழங்கிய வாரி வழங்கிய மரியாதைக்குரிய அன்பு உள்ளங்கள் இருவருக்கும் நன்றி. உளமார்ந்த வணக்கம். ஆர்த்த சபை 101, 1001 புலவர், வார்த்தை 16,000க்கு ஒருவர், பூத்த குழல் தண்டாமரை திருவே, தாதா கோடிக்கொருவர், உண்டாயின் உண்டன்று. நீங்க பாருங்க, தப்பா சொல்லி கொடுத்துட்டான். கல்லுல போய் இடிச்சுக்கிட்டு கல்லு இடிச்சு பிடிச்சுருவான். முள்ளு மேல காலை வச்சுக்கிட்டு முள்ளு குத்திருச்சுருவான். காது கேட்காதவனுக்கு காது கேட்கிற கருவியை பொறுத்திக்கிட்டு வந்தா என்னடா காதுல ஏதோ மிஷின் மாதிரி தெரியுதே, செவிட்டு மிஷினுங்கிற. அவன் செவிடா மிஷின் செவிடா. இப்படி தப்பா சொல்லி கொடுத்துட்டோமே. பொண்ணு எடுத்தவங்க பொண்ணு கொடுத்தவங்க செஞ்சா எப்படி கூப்பிடுறான்? வாங்க சம்பந்தி. ஆமா சம்பந்தினா அவர் சொல்லிட்டு போறாரு. சாப்பிடுவோம். சம்பந்தினா என்ன அர்த்தம் தெரியுமா? சம்பந்தினா நல்ல மந்தினா குரங்கு, வாங்க நல்ல குரங்குங்கிற அவர் ஆமா குரங்குன்னு சோர்ந்துட்டு போறாரு. அப்படியா கூப்பிடுறது? சம்முனா நல்ல பந்தம்னா உறவே, வாங்க நல்ல உறவேன்னு கூப்பிடணும். சம்பந்தம் தமிழ்ல இல்லாதது எங்கே இருக்கு உலகத்திலே? உலகத்துக்கே மூத்த மொழி தமிழ்தான், உயர்ந்த மொழி. அவள சித்தமான இந்த தமிழர்கள் உலகத்துக்கே வீரமும் அறிவும் கடன் கொடுத்த தமிழ் சமூகம் இன்று இருக்கும் நிலை என்ன? கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் அடிமை. என்ன செய்ய? என்ன வச்சிருக்காங்க? இயற்கை வளங்கள் எல்லாம் கொள்ளை போகுது கண் முன்னே. சபிக்கப்பட்டிருக்கிறோம். பொருளாதார அடியால் வாக்குமூலம் என்ற புத்தகத்தை படிக்கிற போது நெஞ்சு பொறுக்குதில்லையே, நிலைகட்ட மாந்தர் நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லையே. பயப்படுறாரே முத்துகிருஷ்ணன். அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் என்பதில்லை என்று படிச்சு வந்த சமூகம் இருக்கணும் இல்ல? துணிச்சல் இருக்குல்ல? மானம் தானே பெரிது. பொருள் எதுக்கு? ஈதலை அறம் அப்படின்னா உயிரெழுத்து எத்தனை மெய்யெழுத்து எத்தனை சொல்லுங்க பாப்பா. நீங்க என்ன வேலை? உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18. அதை வச்சுட்டு பேசுங்க. மெய்யெழுத்து 18 இல்ல, 18 மெய்யெழுத்துனா புள்ளி வச்ச எழுத்து. ஆமா. உயிரெழுத்துல புள்ளி இருக்கா? உயிரெழுத்துல புள்ளி இல்ல. இல்லையா? இருக்கா? இருக்கு. என்ன இருக்குங்கறியா? அப்புறம் இல்ல நீங்க எங்க மாட்டீங்க. அப்ப எந்த எழுத்துல புள்ளி இருக்கு? ஆனா அவனா ஈனா ஈயன்னா என்ற ஈயன்னாவுல 2 புள்ளி இருக்கு. ஏன் 2 புள்ளி இருக்கு? ஈ அப்படின்னா நெடில் எழுத்து பறக்கும் ஒரு உயிரினம் ஈ, அதை குறிக்குது. இன்னொன்னு ஈ அப்படின்னா குடு. யாராவது கை நீட்டினா 10 காசை போடு. என்னத்தையா அது குடு கையேந்துனா. அதான் ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று சொல்லி கொடுக்குறான். ஆனா பாத்தீங்களா, அகர உகர மகர 3 எழுத்து சேர்ந்தது ஆனா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. எழுதும் போது பாருங்க ஆனா நல்லா தெரியும்.
அடுத்து ஊனா தெரியும், கீழே மானா தலைகளாக இருக்கும். ஆனாவும் ஊனாவும் நேராக இருக்குது, மானா தலைகளாக இருக்குது. மானா ஏன் தலைகளாக இருக்குது? மானான்னா மண்டகிருவம் முடிச்சவன், மண்டகிருவம் முடிச்சவன் பூரா தலைகளாக தான் நிற்பேன். அதனால தான் மானா தலைகளாக இருக்குது. ஆ ஊ மா அகர உகரமா மகரம் என்ற சம்மேளனம். ஆ ஊ மா ஊ மா ஆ உமா, உமா மகேந்திரோட கூடிய கடவுள். எத்தனை தத்துவங்கள் இந்த தமிழில் நமக்கு இருக்குது. யாராவது அதை படிக்க நினைக்கிறோமா, அதை கேட்க நினைக்கிறோமா? இன்றைய தலைமுறை 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை என்ற அவல நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் பேசுகிறார்கள் பல பேர், நாங்கள் தான் தமிழ் வளர்த்தோம்னு. என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, ஒன்றும் சொல்கிறது மாதிரி இல்லை, சொல்லாமல் இருக்கவும் முடியலை. அப்போ இறந்து போனார் ஒருத்தர். யாரு? ஒருத்தர் இறந்துடுறாரு. சரி. இறந்தவருடைய ஆத்மா யமலோகம் போகுது. யமதர்மனை பார்த்து கத்துறான் கிடந்து, எதுக்கு அதுக்குள்ளே என்னை உயிரை பூட்டியாந்த? ஆமா, நான் கொஞ்ச நாள் வாழ்ந்துருப்பேன் பூமியில, எவ்வளவு வேலை இருக்கு எனக்கு, பிள்ளைகளை கட்டி கொடுக்கல, சொத்து சம்பாதிக்கல, எவ்வளவு ஆசையில எல்லாம் விட்டுவிட்டு வர்றேன். அவர் சொன்னார், யமதர்மே டேய் இதுக்கு மேல புலம்பாத, உட்கார்ந்து இறைவனை நினைச்சு தியானம் பண்ணு, உட்காருன்னாரு. அவனுக்கு மனசு கேட்கல, உட்கார்ந்தே இருந்தேன். அப்படியே அழுக வருது, அப்படியே பாக்குறான், பூரா கடிகாரமா மாட்டி இருக்கு, நிலை கடிகாரமா யமலோகத்துல கடிகாரம் மாட்டி கிடக்கா. ஆமா, அவன் கேட்கிறான், எதுக்குயா யமலோகத்துல கடிகாரம்னு கேட்டேன். யமதர்ம ராஜா சொன்னாரு, யாரெல்லாம் பூலோகத்துல இருந்து வர்றாங்களோ, யாரு வரப்போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கடிகாரம் மாட்டி வைப்போம்னு சொன்னாரு. எதுக்கு ஏன் மாட்டி வச்சான்னு கேட்டேன். அது என்னன்னா, யார் யார் எவ்வளவு பொய் சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா கடிகாரம் ஓடுற பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்டான்னு. அது எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? இப்ப இவனுக்கு பயம் வந்துருச்சு. அப்பனா எனக்கு ஒரு கடிகாரம் மாட்டிருப்பீல? ஆமா, அதை காட்டுங்க. எந்த கடிகாரம்? இந்த ஓடுது வர்றா இந்த கடிகாரம் தான்னாரு. அது பார்த்தா நேரத்தை தாண்டி கடம்படான்னு ஓடிட்டு கிடக்கு. ஐயோ, பயம் வந்துருச்சு. யோ, நான் அந்த அளவுக்கு எல்லாம் பொய் சொல்லல, நான் பொய் சொல்லணும்னு யார் சொன்னா அது சும்மா தப்பா ஓடுது அப்படிங்கிற. ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்களே. தப்பு பண்ணிட்டா சரி, தப்பு தானேன்னு ஒத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை, தண்டனை கிடைக்கும். அது வேர்க்க மனசு வரல, இல்ல தவறே செஞ்சாலும் சரின்னு பேசுறானுங்க. விளங்குவானா. ஒருத்தர் சிவ பூஜை பண்ணாராம், கதையை மறந்துடாது. ஒருத்தர் சிவ பூஜை பண்றாரு, ஒரே ஒரு வில்வ இலை எவ்வளவு நேரத்துக்கு எழுறது? சிவலிங்காய நமவும் சிவாய நமவும் பவலிங்காய நமவும் பவாய நமவும் நமச்சிவாய நமோ நம இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தேன். இலை முடிஞ்சு வச்சு மந்திரத்தை சொல்லிட்டு வெறுங்கை ஆட்டிக்கிட்டே இருந்தேன். சாமி சிரிக்கிறாரு, என்னடா என்னையவே ஏமாத்திரிய வெறுங்கை ஆட்டுறியப்பா, நீ யார ஏமாத்த மாட்டான்னு சாமி சிரிச்சாராம். சாமியவே ஏமாத்துறான்ல, கடவுளே இல்லைன்னு ஒரு கூட்டம் கிளம்பிட்டானே. நம்பிடலாம், கடவுள் இல்லைங்கிற கல்வியில் நம்புறதுக்கு, கடவுள் இருக்குங்கிறதையும் நம்பிடலாம். இடையில நான் தான் கடவுள்னு பல பேர் கிளம்பி பல கோடியை சேர்த்து வச்சு என்னத்தை சொல்றது? கடவுள் தான் மிக முக்கியம் தான், அதுக்கு அர்த்தம் இருக்கு நான் சொல்றேன். ஆனாலும் என்ன பண்ணாரு, அவரை பக்கத்து ஊருக்கு ஒரு பஜனை கூப்பிட்டா, காலைல வெள்ளனே வந்துருங்க நம்ம வீட்டில் பஜனை அப்படின்னாரு. அவர் சொன்னார், அதுக்கு என்ன கவலைப்படுறிய, ராத்திரியே சாப்பிடாம பட்னியா இருந்து காலையில் எந்திரிச்சு இஞ்சி கஷாயம் வச்சு குடிச்சிட்டு கபன்னு வயிற பசியோடு வந்துடுறேன்னாரு. பொழுது விடிஞ்சு சாமி கும்பிடாம குளிக்காம வேகமாக கிளம்பி ஓடிட்டேன். 3 மைல் போனவர் திரும்பி வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்காரம்மா கேட்குறா, என்னங்க பசனைக்கு போனியே அப்படி பதறி போய் ஓடியாடியில? ஒன்றும் இல்லை, பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, நான் விளக்க அணைக்காமல் போயிட்டு என்ன தீர்ந்து போயிருமா இல்லையா, அதை சொல்கிறதுக்கு வந்தேன்னா. அந்த அம்மா சொன்னா, உங்கள் மனைவி அப்படி இருப்பானா, நீங்கள் அந்த பக்கம் காலை எடுத்து வச்சோன்னே நான் இங்கே விளக்க மலையை ஏற்றிட்டேன்னா. நல்ல இப்படி தான் இருக்கணும். இப்போ அந்த அம்மா கேட்டால், நீங்கள் இவ்வளோ தூரம் நடந்து வந்தியில செருப்பு தேஞ்சு போயிருக்குமேன்னா. நான் என்ன ஓம் புருஷன் அப்படி இருப்பேனா, செருப்பு அங்கேயே கலட்டி காகிதத்தில் சுற்றி கக்கத்தில் இடிக்கிட்டு தான் வந்தேன்னா. இப்படி இருந்தா விளங்குமாடா? 5 ரூபாய்க்கு தர்மம் பண்ணிவிட்டு 50 ரூபாய்க்கு விளம்பரம் பண்றான். பேருக்காகவே செய்யறான் சில பேர், ஆனா பேரே தெரியாம செய்யறான் பல பேர். அவங்க பேருனாலதான் இந்த பூமி இயங்கி கொண்டிருக்கு. பாத்தியா இல்லையா, நடக்குதா இல்லையா? இப்ப யமதர்மன் கடிகாரத்தை பார்த்துட்டு சொந்தப்படுறேன், நம்மளும் போய் சொல்லியிருப்போமோ இந்த அளவுக்கு ஓடுதே. ஆமா, பக்கத்துல ஒரு கடிகாரம் ஓடாம இருந்துச்சு. ஓடாம இருந்த கடிகாரத்தை பார்த்து இது யார் வீட்டு கடிகாரம்னு கேட்டேன். அதுதான் அன்னை தெரசா அவருடைய கடிகாரம்னு சொன்னார் யமதர்மன். அன்னை தெரசாவா? போய் சொல்லலையா? ஓடாம இருக்கு, எப்படியா அது சாத்தியா? பொய் சொல்லாம இருக்க விட மாட்டாங்களே, காசு கொடுத்தாது பொய் சொல்லுவாங்களே, எப்படி அந்த அம்மா பொய் சொல்லாம இருந்தா அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். இங்க வா, அயல் நாட்டில் பிறந்தா அந்த அம்மா, வெள்ளக்கார பெண்மணி, இந்தியாவுக்கு வந்தா தொழு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஒரு தொண்டு நிறுவனத்தை ஏற்பாடு செய்து அதை நடத்தி வந்தா. அதுக்காக நிதி கேட்டு பல இடத்துல கையெழுத்தினா, பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்ட்ட. கொல்கத்தா வீதியில் ஒருத்தர் போய் கையேந்தும் போது அவர் கோவத்தில் எச்சியை காரி கையில் துப்பிட்டாரு. முகம் சுளிக்காம வருத்தப்படாம அந்த கையை அப்படியே மடங்கிக்கிட்டு அவர்கிட்ட மீண்டும் சொன்னா, ஐயா எனக்கு வேண்டியதை கொடுத்துட்டீங்க போதும், எனக்கு என் பிள்ளைகளுக்கு ஏதாவது உடனே மறுகையை நீட்டினா அவன் நொந்து நூலாகி போய் சொத்துல பாதி எழுதி வச்சதாக வரலாறு சொல்லுது. ஐயா இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்து விடல். அந்த அம்மா அன்னை தெரசா, அதான் கடிகாரம் ஓடாம நிற்குது, பொய் சொல்லலேன்னு சொன்னார். இவனுக்கு அப்பவும் நம்ப முடியல, பொய் சொல்லாமல் இருக்க முடியாது, நம்மளை விடாமத்தானே பொய் சொல்ல வச்சாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே எங்கிட்ட திரும்பினா பாருங்க, ஒரு காத்தாடி ஒன்று ஓடுது. யார் அந்த வேலை பார்த்தது? அதான்
கடியாரம் மாட்ட வேண்டிய இடத்துல காத்தாடியை மாட்டி கூறு கட்ட மாட்டிருப்பாங்க. நீ வேற கேள்வி கேட்கிற பாரு. இப்ப யமதர்மராஜா போய் கேட்கிறேன், ஐயா எதுக்கு அந்த காத்தாடி இந்த வேகமா ஓடுது, அருந்து விழுந்துற போதுன்னு. யமதர்மன் சொன்னாரு, அடே அது காத்தாடி இல்லடா, அதுவும் கடியாரம் தான்னாரு. கடியாரமா இந்த அளவுக்கு ஓடுமா? என்னையா அர்த்தம்? இது யாருக்கு கடியாரம்? அதாண்டா உங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த அரசியல்வாதிகளுக்கும் உள்ள கடியாரம்னாரு. அம்புட்டு பேரும் புழுகுறானே, கொஞ்சமாவா புழுகி இருக்கிறாங்க, இன்னமும் புழுகிறாங்க. 79 ஆண்டு சுதந்திர இந்தியா, இவனை மாற்றி அவன், அவனை மாற்றி இவன், இவனை மாற்றி அவன்னு நாடு குட்டிச்சவரா போச்சு. என்ன இருக்கு? மனசார தொட்டு சொல்லுங்க. இருக்கா? எங்க இருக்கு? 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை. பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை சொல்லிட்டு சாப்பிட்டேன், பள்ளிக்கூடத்தில் இல்லை. ஆத்திச்சூடி அரஞ்சைய விரும்பு 60 சினம் இயல்வது கரவேல் 20 விளக்கல் உடையது விளம்பேல் சொல்லிட்டு படித்தோம். இருக்கா இன்னைக்கு? சோழ பேரரசு மனுநீதி சோழனுடைய வரலாறு பாடப்புத்தகத்தில் படித்தோம். இதெல்லாம் இல்லை. ஏன் இல்லைன்னு யாராவது கேட்டியலா? ஏன் எடுத்தமணி எவனாவது சொன்னானா? கண்டதே காட்சி கொண்டதே கோலம், தமிழ் வளர்த்த மதுரை, சங்க வைத்து தமிழ் வளர்த்த மதுரை. தமிழ் இல்லை கேட்டால் நாங்கள் தான் தமிழ் வளர்த்தோங்கிறாங்க. என்ன செய்ய? யாராவது யோசிக்கிற சிந்தனை இருக்கா? நம்மளோட பிள்ளைகளை எப்படி வளர்க்க போகிற நாளைக்கு? நம்ம பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியல. உலகத்துக்கே மூத்த மொழி தமிழ். மனோன்மணியன் சுந்தரம் பிள்ளை சொல்றாரு, உலகத்தில் 2 தான் நிரந்தரம், ஒன்று இறைவன், இன்னொன்று நமது பைந்தமிழ், செந்தமிழ், பைந்தமிழ், தீந்தமிழ். இப்படிப்பட்ட தமிழும் இறைவனும் நிரந்தரம் என்று சொல்லி படித்த நாம தமிழை தொலைச்சது தான் மிச்சம். எங்கே இருக்கு? மொத்தமாக சொல்கிறாங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம கிணத்துக்கு பெரிய இடத்து போல அரமனை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். ஆகையினால இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது அஞ்சரை வைங்க தம்பி. தந்தன தன தந்தன தன தந்தனா தேவதை போலொரு பெண்ணிங்கே வந்தது தம்பி, உன்னை நம்பி இந்த மைத்துடன் கை தடம் பற்றிட வந்தது தங்கி. இந்த தம்பி சூடவும் பாய் போடவும் குவவேலை தேவதை போலொரு பெண்ணிங்கு வந்தது தம்பி, உன்னை நம்பி. இந்த சொந்தம் நீராமண்டானடி பந்தம் இந்த சொந்தம் தேவாதி தேவரும் சூழ நலம் பாட மூன்று முடி போட ஆண்டாள் துணை கூட ஆராயணம் தேவதை போலொரு பெண்ணிங்கு வந்தது நம்பி, உன்னை நம்பி. சீதாவை பிரித்தது ஆண்டான் புள்ளி மாண்டான், ஓராக சேர்த்தது ஆண்டான் அனுமாண்டான். நதிக்கரை போரம் அந்தி நேரம் எந்த தேவியாடினார், தமிழ் தீரம் பாடினார். சிந்து நதிக்கரை போரம் அந்தி நேரம் காதலனும் ஒரு ஆலமிதை கவிய போவது நியாயமில்லை. காதலினும் ஒரு ஆளவில்லை கருகி போவது நியாயமில்லை. ஏனென்று கேட்கிற கோடி முறை
துணை தேடுது. நானும் நீயும் நாளைதான் மாடை சூடலாம். வானம் பூமி யாவுமே வாழ்த்து பாடலாம். பிடிக்கிறேன் கோபமோ விரதமோ சாபமோ என் தேவி என் நாவி அழகே நான்தான். உள்ளத்தில் நினைக்கையில் இனிப்பு தந்து உதட்டில் மட்டும் வெறுப்பு தந்தாய். நினைக்கையில் இனிப்பு தந்து உனக்கில் மட்டும் உப்பு தந்தாய். தித்திக்கும் கேட்டவள் புது கவிதை, தித்திக்கும் கேட்டவள் கவிதை, நீயே சொல்லடி ஓர் பதிலை. கடலலை காதலை முத்தமிடும் புதுக்கலை சத்தமில்லாத முத்தங்களை சத்தமில்லாத முத்தங்களை தந்தாள் அந்த கண்ணியலை. கடலலை கன்னத்தில் நாடிட்ட முத்தங்களை கை கொண்டு நீயோ துடைத்து விட்டாய். கை கொண்டு நீயோ துடைத்து விட்டாய். எண்ணத்தில் நாடிட்ட முத்தங்களை எண்ணத்தில் நாடிட்ட முத்தங்களை கொண்டு நீயோ துடைத்திடுவாய். கடலலை கால்களை முத்தமிடும் புதுக்களை கத்து தந்தா இந்த கண்ணிகளை. கடலலை கால்களை சொன்னல்ல, நல்லவருக்கும் வாழ்வு உண்டு, தீயவருக்கும் வாழ்வு உண்டு. ஏன் இந்த வாழ்க்கை இப்படி அமையணும்? எவ்வளவு கஷ்டம் அப்படின்னா ஞானம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. வேற என்ன, ஞானம் கெட்டதனுடைய விளைவு எப்படியெல்லாம் சிந்திக்க வேண்டியிருக்கு. இது கூட பரவாயில்ல. அன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் பட்டிருக்க பாடு, எங்கெல்லாம் வாத்தியார் வந்தாங்க. அவர் சொல்றாரு, நான் சின்ன பிள்ளையாட எல்லாரோட போட்டியடைய விளையாட்டு தர பார்க்குறீங்களு கேட்குறாரு. இப்போ எவ்வளோ மன வேதனை பாருங்க. ஒரு செயலை செவ்வன செய்ய வேண்டும், நம்மளால் மற்றவருக்கு துன்பம் வரக்கூடாதுங்கிற எண்ணம் வேணும்ல, இருக்கணுமா வேண்டாமா? எப்படி ஆயிட்டோம் நம்மெல்லாம். நீங்கள் பாருங்க, அலோபதினு ஒரு மருந்து இருக்கு. அலோபதிங்கிறது ஆங்கில மருத்துவம். என்னது? சரி சரி, சத்தம் இல்லாமல் அமைதியாக வந்துக்கிட்டே இருக்கு. அலோபதினு மாத்திரை மருந்து இருக்குல்ல, தலைவலிக்கு மாத்திரை போட்டோம்னா 1 மணி நேரத்தில் தலைவலி தீந்துருது. காய்ச்சலுக்கு மாத்திரை மருந்து சாப்பிட்டோம்னா 1 நாள் 2 நாள் 3 நாளில் தீந்துருது. அடுத்து வயிற்று வலிக்கு மாத்திரை சாப்பிட்டோம்னா தீந்துருது. இந்த பாலா போன சக்கரை நோயை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. எந்த மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் தீர மாட்டேங்குதடா. நினச்சி பாருங்க எவ்வளோ கொடுமைன்னு. எங்கே போய் சொல்கிறது? இந்த ஒரு விரல் பாருங்க, லேசாக விரலில் புண்ணு வந்துட்டா விரலை வெட்டுங்கிறேன். விரலுக்கு மேலே காலில் புண்ணு வந்துட்டா காலை வெட்டுங்கிறேன். உடம்புல இந்த அலோபதி மருத்துவ மாத்திரை என்ன வச்சு நமக்கு அழகான சித்த மருத்துவம்னு இருக்குது. சித்தர்கள் பூமி இந்த பூமி. அவ்வளோ அழகான மருந்து மாத்திரையெல்லாம் இருந்தும், சித்த மருத்துவம் இருந்தும் அதை பயன்படுத்த நம்மளால் முடியலை. அத்தனை விளைவுகளும் நமக்கு ஆபத்தாகவே இருக்குது, எதிராகவே இருக்குது. என்ன செய்வது? ஆலோலம் சோ என்று எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை. ஏற்ற பாவை செய்கிறார்களா என்று கலாச்சேவை பற்றற்று கவனிப்போம். நாராயண நமக. ஆஹா, ஆலோலம் சோ அழகான ஒரு குரல் கேட்குது, இடையில ஒரு குரல் கேட்டுச்சு. அப்படியா? ரொம்ப அழகா இருந்துச்சு. குமுதம் போல் வந்த குமரியாக தென்படுகிறாளே, வைங்க ஒன்றை பார்ப்போம். குமுதம் போல் வந்த குமரியே, முகம் குங்குமமாச்சி வந்தது என்னவோ, மணவண்ண திரை கனவு கண்டதோ. குமுதம் போல் வந்த குமரியே, மண குங்குமமாச்சி வந்தது என்னவோ, மணவண்ண கிளி கனவு கண்டதோ. உலகத்தின் மொழி கூட்டமே, மனதில் ஒரு சாதனைதான் குமுதம் போல் வந்த குமரியே, குங்குமமாச்சி வந்ததென்னவோ, மணவண்ண கிளி கனவு கண்டதோ. பண்பாடு முன்கண்கள் பொன்மாலை முரசு, இன்னும் தின மலர் கோடிகளை நல்ல உரசு. பண்பாடு உன்கண்கள் பொன்மாலை முரசு, இன்னும் தின மலர் கோடிகளை நல்ல உரசு. தினத்தந்தி அடிக்கின்றது, தினத்தந்தி அடிக்கின்றதே, தினத்தந்தி
சுகமாய் சிவந்ததென்னோ மணவண்ண கிளி கனவு கண்டதோ அதிகமும் அழகுக்கும் நீதானே ராணி கவினிய எனை கொஞ்சம் கண்பாரதே அதிகமும் அழகுக்கும் நீதானே ராணி கவினிய எனை கொஞ்சம் கண்பாரதே ஆனந்தவிகளும் சொல்லு ஆனந்தவிகளும் சொல்லி ஆனந்தவிகளும் சொல்லு இனி பேரின்ப நதியில் வந்து ஆனந்தவிகளும் சொல்லு இனி பேரின்ப நதியில் தள்ளி நான் பாஞ்சாலி பதியாடு நாடு கண்ணே பூசா பசும் பொன்னே பூசா முதம் போல் வந்த குமரி குமமாய் சிவந்ததென்னோ வண்ணத்திலே கனவு கண்டதோ வண்ணத்திலே கனவு கண்டதோ வண்ணத்திலே கனவு கண்டதோ. காலதாமதம். நன்றி நன்றி. காரியத்திற்கு கேடு காலத்திற்கு நடவாதவன் கோணமடைந்து குரங்குக்கு ஒப்பாவான். ஏன் வந்தால், எதற்காக வந்தால், எதற்காக இங்க வந்திருக்கிறான்? ஆமா ஆமா, அது ஒரு நேரம். என்ன காரணம்னா, நல்ல விஷயத்தை விதைக்கிற போதுதான் தடை வரும். எவ்வளவு தப்பு பண்ணுங்க கண்டுக்கவே மாட்டாங்க. 15 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பெரிய பங்களாவில் ஒரு பெரிய திருடன் திருட போயிருக்கிறேன். சின்ன பங்களா, சின்ன திருடன், பெரிய திருடன், சட்டப்படி செஞ்சா எவ்வளவு தப்பு வேணாலும் செய்யலாம் இந்த நாட்டில். தெரியுமா உங்களுக்கு? ஊருக்குள்ள சீட்டாடுனா பிடிச்சி கொண்டு உள்ள வைக்கும் காவல்துறை. நம்ம ஊருக்குள்ள சீட்டாடுனா பிடிச்சி உள்ள வைக்கிற காவல்துறை அலைபேசியில் ஆன்லைன் ரம்மின்னு கொண்டு வந்து 257 பேர் செத்துருக்காக காவல்துறை அதிகாரி உள்பட. இது வரைக்கும் அதுக்கு தீர்வு வரல. அது சட்டப்படி இல்லை உள்ள இருக்கு. அது சட்டப்படி நடக்குதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் என்ன போக்குன்னு யார் சொல்லுவா, யாருக்கு புரியும்? நாங்கள்லாம் மாறவே மாட்டோம். எங்கே செத்து தொலை என்ன செய்வார்? இப்போ பெரிய பங்களாவில் ஒரு பெரிய திருடன் திருடலாம்னு போயிருக்கேன். உள்ள ராஜபாளையத்து நாய் கட்டி கிடக்கு. இவன் நாயை பார்த்தோன்னா ஒரு பயம் வந்துருச்சு. இவ்வளோ நேரம் அமைதியாகத்தானே இருந்தீங்க, இப்போ சத்தம் ரொம்ப அமைதியாக இருக்கும். ரொம்ப அழகாக கொஞ்சம் பேர் இருந்தாலும் ரசிச்சுக்கிட்டு நல்ல விஷயங்களை கேட்டுக்கிட்டு. இப்போ என்ன பண்ணா, நாய் அவன் பார்க்குறான், அவன் நாய் நாய் ரெண்டு மாறி மாறி பார்த்துக்கிறான். ஆமாம், ஆனால் நாய் சத்தம் போடலை. ரொம்ப நல்ல நாயாக இருந்திருக்கும் போல. சரி, மெதுவாக போய் அந்த கதவுல கையை வச்சேன். ஆனால் நாய் அவனை பார்க்குது, அவன் நாயை பார்க்குறான். நாய் குலைக்கலை. ரொம்ப நல்ல நாயாக இருந்திருக்கும் போல. மெதுவாக ஏறி கதவுல உள்ள குதிச்சேன். அப்பவும் நாய் குலைக்கலை. இவனும் பார்க்குறான், நாய் அவனை பார்க்க. ஆமாம், ரொம்ப நல்ல நாயாக இருந்திருக்கு. நாய்க்கு போட்டாலும் நல்ல விதி போடணும்பா, தெரியுமா? சில வீட்டில் நாய் மெத்தையில் படுத்து கிடக்கு, சில இடத்துல அடிபடி தெருவில் கிடக்கும். மனிதனுக்கும் அப்படித்தான் வாழ்க்கை. எப்படி இருக்கு பாருங்க. இப்போ என்ன பண்ண, உள்ளே போய் திருடலாம்னு போனவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. நம்ம போய் உள்ளே திருடிக்கிட்டு இருக்க போது நாய் குறைச்சிட்டா, திருடங்க நம்மளை பிடிச்சி வச்சு கட்டி வச்சு திரும்பி வந்து திருட போனவே மடியிலேருந்து 2 ரொட்டியை எடுத்து அந்த நாய்க்குட்டிக்கிட்ட போட்டேன். அது வரைக்கும் சும்மா இருந்த நாயை அப்போ கத்த ஆரம்பிச்சிருச்சு. பதறி போயிட்டா. ஏன் கடந்து கத்துறேன்? இவ்வளவு நேரம் பொறுமையாத்தானே இருந்தா ஏன் இப்போ கத்துறேன்னு? இவ்வளவு நேரம் அமைதியாத்தானே இருந்தியா, ஏன் இப்போ கடந்து கத்து? சரி சரி. அப்படின்னா நாய் என்ன பண்ணுச்சு? கத்துறோன்னு கேட்டோம். நாய் சொன்னதான், டே நீ யாரும் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் போலக்கு தெரியாமல் இருட்டுக்களை வந்துட்டேன். சரிங்க, நான் படுத்து கிடந்துட்டு போகட்டுமேனு நானும் பொறுமையாக இருந்தேன். என்னைக்கு நீ இலவசமாக 2 ரொட்டி எனக்கு போட்டியோ அப்போவே தெரிஞ்சுக்கிட்டேன் நீ இந்த வீட்டை கொள்ளையடிக்க வந்திருக்கேன்டான்னு கத்துச்சான் கிடந்து. நாய்க்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. அதுக்கு தெரியுது இலவசமாக ரொட்டி கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் கொள்ளையடிக்க போகிறான்னு 5 அறிவு சிவராஜிக்கு தெரியுது. நமக்கெல்லாம் 6 அறிவு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். தலையில் 79 ஆண்டுகளாக மிளகா அரைக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் பாமர மக்கள்னு தான் பேர். பாமரர்கள்னா என்ன அர்த்தம்? அறிவு தெளிவு இல்லாதவர்கள், படிக்காதவர்கள், அறியாதவர்கள். அறியாத மக்களா தன் சொந்த நாட்டு மக்களை 79 ஆண்டு காலமாக வச்சிருந்தது ஆண்டவன் குத்தமா, ஆண்டவங்க குத்தமா? ஆனாலும் கொடி பிடிச்சி கும்மாளம் போடுறோமே இருக்கா? தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள், எண்ணற்ற தியாகிகள், யார் பேரையாவது நினைவில் வச்சிருக்கிறோமா? என்னத்தை சொல்றது? இருந்தாலும் வருகிறான் காவலன், அவனை சந்திப்போம். பிறகு நமது கழகத்தை பற்றி சிந்திப்போம். சுந்தரம் நிறைந்த கொம்பும் பொன் சிறந்த எந்த உலகின்றே ஏன் வந்தார்? சுந்தரம் நிறைந்த கொம்பும் பொன் சிறந்த
10 பேருக்கு அவர் ஒரு ஆள் சமம். எது மாதிரி தெரியுமா? வீரத்துல எல்லாத்துலயும் எல்லா வகையிலையும் ஒரு பொருத்தமானவர். எல்லாத்துலயும் 10 பேருக்கு ஒரு ஒத்தாள் சமம். உங்களுக்கு என்ன சந்தேகம்? சந்தேகம் என்னன்னா, செல்லும் செல்லாதுக்கு செட்டியார் இருக்காருன்னு ஒரு பழமொழி. இந்த கதை சொல்றேன் கேளுங்க. நவகோடி நாராயணன் செட்டியார்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரு வட்டி கொடுக்குற பழக்கம் இருந்திருக்கு. வட்டி பணம் வசூல் பண்ண போயிருக்காரு. 1 லட்சம் ரூபாய் வசூலாயிருக்கு. வட்டி பணம் மட்டும் அது நிறைய கொடுத்துருப்பா. அப்படியா? இப்ப வட்டி பணம் 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு புறப்பட தயாரானவர் கொஞ்சம் பயம். அந்த காலத்தில் காடுகள்லாம் நிறைய இருந்துச்சு. சாலைகள் செப்பனிடாத காலம். களவாணி பயில்கள் நிறைய தெரிஞ்சிருக்காங்க அப்பவே. அதனால கள்ளங்களவாணின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்படி நினச்சிக்கிட்டு இருக்காது. சரி, யாரையாவது துணைக்கு கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா ஒருத்தன் 6 அடி உயரத்தில் ஆஜானுபாகுவான தோற்றம் பயில்வான். அவனை போய் கூப்பிட்டார். தம்பி, எங்கள் ஊர் வரைக்கும் துணைக்கு வர்றியா? உனக்கு சம்பளம் தர்றேன் காலனா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவன் சரி ஐயா வர்றேன் அப்படின்னு காலனா சம்பளத்தை கொடுத்து கூட்டிகிட்டு போகும்போது வயிற்ற பசிக்கிறியா, எனக்கு சோறு வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். சரி பரவாயில்ல, இந்த உணவகத்தில் நீ சாப்பிடுப்பா அப்படின்னு பார்த்தா அவன் 10 ஆள் சொத்தா ஒத்தாளா தின்றுக்கிறேன். அந்த 10 ஆள் இல்லைங்க, நாங்க சொன்னது வேற 10 ஆளுங்க. அப்படியா? நான் கூட புரிஞ்சிருச்சா? என்ன தெரியல இருப்பாரு. அப்படி 10 ஆள் சொத்தா ஒத்தாளா சாப்பிட்டுட்டு 2 பேருமா செட்டியாரும் பயில்வானும் நடந்து போனாங்க. அமாவாசை இருட்டு பாதி சாமத்தில் போகிறோம். அவன் சொன்னான், செட்டியார் ஐயா கொஞ்சம் பயமா இருக்கு, என்னை விட்டுருங்க, நான் அப்படியே ஓடி போயிடுறேன். அடே என்னடா, உன்னைய நம்பி சம்பளம் கொடுத்து கூட்டிட்டு வந்தா பாதியில் விட்டுட்டு போறேங்கிற, நல்லா இருப்பாடா, உனக்கு இன்னொரு காலனா காசு வேணாலும் தாரேன், எங்கிட்ட ஓடி போயிடாதா, நம்ம வேணா நடக்க வேண்டாம், இந்த செடி மரவில் ஆளுக்கு ஒரு செடி மரவில் உட்கார்ந்து இருந்துட்டு விடிய காலமா போயிடுவோம்டான்னு சொல்ல. அதுக்கு அவன் சம்மதம்ட்டேன். இப்போ ஆளுக்கு ஒரு செடி மரவில் உட்கார்ந்தா செட்டியாருக்கு தூக்கம் இல்லை. ஏன்னா மடியில் பணம் இருக்குல்ல, 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கால, தூக்கம் எப்படி வரும்? இப்போ பயில்வான் வெறும்பைய தூங்கிட்டான். உட்கார்ந்தபடியே தூங்கினவன் தூக்கத்தில் கீழே விழுந்து உருண்டு பாதைக்கு போயிட்டான். அந்த பாதி சாமத்தில் ஒரு 5-6 களவாணி பயலுக அந்த வழியா வர வந்தவங்க இவனை தாண்டிக்கிட்டு போக, தாண்டினதுல ஒருத்தன் இடிச்சு விட்டான். இடிச்சவன் சொல்லுவேன், பின்னால வந்தவங்கள்ட்ட பார்த்து வாங்கடா, பனைமரம் ஒன்று கிடக்குன்னு சொல்ல. அடுத்து வந்தவனும் தாண்டும் போது இடிச்சு விட்டு, அடே பனைமரம் ஒன்று கிடக்கு பார்த்து வாங்கடான்னு சொல்ல. என்னதான் வெறும்பயில இருந்தாலும் ரோசம் வரும்ல, வந்து ஒண்ணுக்கு ஆக போறது இல்ல. வெறப்பா எந்திரிச்சேன். டேய், யாராவே என்னை பனைமரம்னு சொன்னது? பனைமரத்து மடியில் காலனா காசு இருக்குமா? யாராவே என்னை பனைமரம்னு சொன்னது? பனைமரத்து மடியில் காலனா காசு இருக்குமான்னு சத்தம் போட்டேன். போன களவாணி பேலுக புரிஞ்சுக்கிட்டாங்க, பணம் ஏதோ வச்சிருப்பேன் வந்து பலார்னு ஒரு அரை விட்டா மடியில் இருந்த காலனாவை எடுத்து கொடுத்துட்டேன். அந்த காலனா இருட்டுக்குள்ள காலனாவா அரையனாவான்னு தெரியல. இவங்க இப்படி திருப்பி பார்க்க, இவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும்னு. சில பேருக்கு வாயும் சரியில்லை, வாய்தாவும் சரியில்லை. இவன் சொன்ன, என்னப்பு காசு செல்லுமா செல்லாதான்னு பாக்குறீங்களா? செல்லும் செல்லாதுக்கு செட்டியார் கொடுத்தாரு, செடிமலையில் இருக்காரு, அவரை போய் கேளுங்கன்னு. செட்டியார் உயிருக்கும் உழை வச்சு 1 லட்சம் ரூபாய் பணத்துக்கு உழை வச்சு விட்டேன். ஒருவேளை அந்த 10 ஆள் மாதிரி இருக்க மாட்டார்ல. சரி வரட்டும், சந்திப்போம்.